Okay, so let them join like ஒவ்வொருத்தர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாரெல்லாம் லைவா இருக்கீங்களோ, இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஸோ தட் நம்ம பேசலாம். லைக் என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு? இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ண ஆஃபர் ஃபினான்ஷியல் இயர் எண்ட் ஆஃபர். லைக் மார்ச் 31st வந்து ஃபினான்ஷியல் இயர். ஸோ எவ்ரி இயர் எண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி க்ளோஸ் த அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா, புக்கிங்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்படின்ட்டு இருக்கும்பொழுது இந்த இயர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய மெம்பர்ஸ் வந்து லைஃப் டைம் லெவலில் கொஞ்சம் வரணும். அண்ட் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்லுமே வந்து பெஸ்ட்டான ஆஃபரில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 3 டிஃப்ரெண்ட் ஆஃபர். எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ நான் மார்னிங் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸ்பெஷலாக கிரியேட்டர் பிளான் என்ன, பிஸ்னஸ் பிளான் என்ன, அட்வான்ஸ் பிளான் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் 40 மினிட்ஸில் ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஃபனல்ஸ்டனில் வந்து ஆல்மோஸ்ட் 850 ஃபீச்சர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, சாரி 650 ஃபீச்சர்ஸ் மேலே இருக்குது, 650 ஃபீச்சர்ஸ் மேலே இருக்குது. 850 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பேக் எண்டில். அப்படின்னும்போது இட்ஸ் சாலிட் ப்ராடக்ட். அண்ட் இதில் வந்து எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து நம்ம ஒரு சில நிமிடங்களில் சொல்லித்தர முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய செஷன்ஸில் ஒன்று ஒன்றா நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபியூச்சருமே வந்து நம்ம ப்ராஃபிட்டை, நம்முடைய ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும் லைஃப் லாங். என்ன தான் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் திஸ் ஆர் த சாலிட் கோர் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், கோர் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஈவன் என்னுடைய 4 டேஸ் ஒர்க் ஷாப்லேயும் இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். லைக் 4 டேஸ் ஈவன் இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்கு. செகண்ட் டே இன்னைக்கு நடக்கும் 8 o'clock, ரைட்? லைக் 60 டிஃப்ரெண்ட் ஹேக்ஸ். ஒவ்வொரு ஹேக்குமே உங்களுடைய ப்ராஃபிட்டை டபுள் பண்ணுறதுக்கான ஹேக்கு. அதில் 2, 3 ஹேக் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே வேறு லெவலில் க்ரோ பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா ஹேக்குமே நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே இந்த ஃபனல்ஸ் உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது இட்ஸ் அ லைஃப் லாங் ஒரு 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 ஏஞ்சல் மாதிரி நம்ம கூட இருக்கிறது ஃபனல்ஸ்டன். ஸோ அதனால தான் 3, 4 இயர்ஸ் முன்னாடி பே பண்ணவங்களுமே ஜாயின் பண்ணவங்க இன்னும் பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷனில் லைவாக இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நவ் தே ஆர் மேக்கிங் குட் மணி. லைக் மந்த்லி 1 crore மேக் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. 3 lakhs, 4 lakhs, 10 lakhs மேக் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்க ஃபனல்ஸ்டனை சரியான பாதையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபனல்ஸ்டன் இஸ் டூல் சாஃப்ட்வேர் ப்ளஸ் என்னுடைய கோச்சிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ வில் கெட் த ரிசல்ட்ஸ் when you take the action. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த தடவை நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த தடவை வந்து இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லான்ச் பண்ணதில்லை லைஃப் டைம் டீல் ஆஃபர். பிகாஸ் பிஃபோராக வந்து நம்ம ஒன்லி அட்வான்ஸ் பிளானுக்கு மட்டும் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து அதை 3ஆக பிரித்து, ஓகே, ஸோ கிரியேட்டர் பிளான், பிஸ்னஸ் பிளான் அண்ட் அட்வான்ஸ் பிளான் 3ஆக பிரிச்சு. பிகாஸ் யாரால என்ன பிளான் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த பிளான் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆல் 3 பிளான்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஒரு சாலிட் பிஸ்னஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்போ கிரியேட்டர் பிளான் எடுத்துட்டிங்கன்னா ஆஸ் அ கிரியேட்டரா, ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சரா, ஆஸ் அ மார்க்கெட்டரா நீங்க க்ரோ ஆக முடியும். ஸோ எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து அடிப்படை வந்து என்னது? பீப்பிள் வரணும். லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். வெளிய போய் நம்ம ஏஜென்சில காசு செலவு பண்ணி பண்ண முடியாது. அப்டின்ட்டு இருக்கும்பொழுது, வைரல் கன்டென்ட் நம்ம மூலியமா லீட்ஸ ஜெனரேட் பண்ணணும்னா, அதுக்கு ஒரே வழி கிரியேட்டர் பிளான் தான். ஃபனல்ஸ்ல சோசியல் மீடியா ஆட்டோமேட் பண்ணுறது மூலியமா, கன்டென்ட் ஆட்டோமேட் பண்ணுறது மூலியமா, அல்காரிதம் மூலியமா நம்ம வந்து லீட்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். டிஎம் ஆட்டோமேஷன், அதாவது டைரக்ட்டா மெசேஜ் மூலியமா கமெண்ட்ஸ் டைப் பண்ணும்போது அவங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் போகும். அதில அவங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி, அதில இன்டராக்டிவா நம்ம வந்து ஒன் டூ ஒன் மூலியமா நம்ம சேல்ஸ் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம வைரல் கண்டென்ட் சேலஞ்சு நம்ம கம்ப்ளீட் கோர்ஸ் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஈவன் லைவா கூட 1 வீக் பிஃபோர் நம்ம கண்டக்ட் பண்ணோம். இது எல்லாமே ஃபனல்ஸ்டன் உடைய ஃபீச்சர்ஸ பேஸ் பண்ணி தான். அண்ட் அது இல்லாம 30 டேஸ் இமெயில் கோர்ஸ். ஜஸ்ட் நம்ம ஒர்க் ஃப்ளோல என்ன வேணும்னு சொன்னா போதும். நான் கூட இன்னைக்கு டெமோ காட்டியிருப்பேன். லைக் ஒரு 7 டேஸ் டயபெட்டிக் ரிவர்சல் கோர்ஸ் வேணும்னு கேட்டா, ஆல்மோஸ்ட் அதுவே எனக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருது, ரைட்? ஸோ இந்த மாரி இமெயில் கோர்ஸஸ் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணி, அத செல் பண்ணலாம். ஆர் அது மூலியமா குவாலிட்டியான லீட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஈவன் இப்ப நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு கோர்ஸ் கிரியேட்டர், எனிஒன். உங்களுக்கு நீங்க சரியான லீட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ அட்ரஸ் பண்ற மாதிரி இமெயில் கோர்ஸ் லான்ச் பண்ணலாம். 7 டேஸோ, 30 டேஸோ கோர்ஸ். ஸோ தட் உங்களுடைய டெய்லி இமெயில் அவங்களுக்கு அவங்களோட இன்பாக்ஸ்ல போய் டெலிவரி ஆகும். ஸோ உங்க நேம டெய்லி பார்க்கும்பொழுது ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே உங்க பேர் வந்து அவங்க மனசுல பதிஞ்சிரும். அலாங் வித் உங்களுடைய சோசியல் மீடியா கன்டென்ட்ஸும் பார்க்கும்பொழுது அண்ட் ஈவன் கான்வர்சேஷன் மூலியமா உங்களுடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே உங்களுடைய கான்வர்சேஷன் உங்க மொபைல் ஆப்லயே நீங்க வந்து அட்ரஸ் பண்ண முடியும். எந்த ஒரு லீடையும், எந்த ஒரு என்குயரியும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் இதுல வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸும் வந்துரும். ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னா, டிஃபரண்ட் ஸ்டேஜஸ்ல நம்முடைய லீட்ஸ கிளாரிட்டியா எடுத்துட்டு போ முடியும். இப்போ ஒரு 100 பேர் என்கொயரி வருது. அந்த 100 பேர்ல ஒரு 10 பேர் தான் வாங்கியிருப்பாங்க.
அப்ப மிச்ச 90 பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்ப 90 பேரும் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க? அவங்க வந்து நெகோசியேஷன்ல இருக்காங்களா? இல்ல கொட்டேஷன் சப்மிஷன்ல இருக்காங்களா? இல்ல வந்து ப்ரொபோசல் ஸ்டேட்ல இருக்கா? ஸோ இந்த மாரி மல்டிபிள் ஸ்டேஜா அவங்கள பிரிக்க முடியும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபனல்ஸ்ல நடக்கும். அண்ட் இது இல்லாம கான்டாக்ட்ஸ்ல அன்லிமிட்டட் சிஆர்எம் ப்ரொஃபைல் லைக் கிளையண்ட்ஸ் லைக் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா நம்ம வந்து அன்லிமிட்டட் டேட்டாஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் வந்து கிரியேட்டர் பிளான்ல மட்டுமே இருக்கு. ஈவன் மீடியா ஸ்டோரேஜ். நார்மலா நீங்க Google டிரைவ் போனீங்க அப்படின்னா, அதுக்கே நீங்க மந்த்லி ₹1000 10,000 வரைக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிபிக்குமே ஸ்டோரேஜ்க்கு. ஆனா ஃபனஸ்டன்ல நீங்க அன்லிமிட்டடா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஃபனஸ்டன்ல கிரியேட்டர் பிளான்லயே குடுத்துருக்கோம். நார்மலா 4000 பெர் மந்த் நம்ம சார்ஜ் பண்றது. பட் இன்னைக்கு ஜஸ்ட் லைஃப் டைம் டீலா எடுத்துக்கலாம். ஒன் டைம் ஆர் இயர்லியா போகும்போது ஜஸ்ட் 1600 பெர் மந்த்துக்கே இவ்ளோ ஃபீச்சர்ஸுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் சொன்னேன். ஈவன் நீங்க நெறைய பேர் வந்து என்கூட மோர் தென் 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இருக்கிற கிளையண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும். இதுவரைக்கும் இந்த மாரி பிரைசிங் நான் ஆஃபர் பண்ணதில்ல அப்படின்னு. பட் இன்னைக்கு ஆஃபர் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு ஒரே ரீசன் நெறைய பேரு இந்த விஷயம் மூலியமா நம்ம ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும். கேஸ் ஸ்டடீஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் இயர் எண்டுக்குள்ள ஐ ஐ வாண்ட் டூ பிரிங் மோர் பீப்பிள் இன்டூ த சிஸ்டம், ஈக்கோ சிஸ்டம். ஸோ நம்பர் 1 கிரியேட்டர் பிளான். அடுத்து பிசினஸ் பிளான்னு சொல்லும்போது, இட்ஸ் திஸ் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரிஒன்னு சொல்லலாம். ஃபார் எனி பிசினஸ் ஓனர்ஸ். யாரெல்லாம் பிசினஸ் பண்ணணும், யாரெல்லாம் வந்து பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணணும், இல்ல எக்ஸிஸ்டிங் பிசினஸ குரோ பண்ணணும், நியூவா லான்ச் பண்ணணும், இல்ல டிஜிட்டல் பிசினஸ் பண்ணணும், இல்ல ஆன்லைன் ஸ்டோர், இ-காமர்ஸ் ஸ்டோர் பண்ணணும். ஆர் இமெயில் மார்க்கெட்டிங் மூலியமா, இல்ல வெப்சைட்ஸ் மூலியமா, இந்த மாரி மல்டிபிள் ஏரியால நீங்க வந்து இன்கம் ஜெனரேட் ஈவன் கோர்சஸ் கிரியேட் பண்றது மூலியமா. பிசினஸ் பிளான்லயே நீங்க கோர்சஸ் மூலியமா யூ கேன் செல் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். அதனால தான் கோர்சஸுமே வந்து நான் இதுல எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அன்லிமிட்டட் கிளையண்ட்ஸ், அன்லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ், அன்லிமிட்டட் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பிசினஸ் பிளான் எடுத்துட்டு வந்துரலாம். ஸோ அதையும் வந்து இன்னைக்கு நம்ம லைவ் டைம்ல குடுத்துருக்கோம். அடுத்து அட்வான்ஸ் பிளான் சொல்றது கம்ப்ளீட்டா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டேஷ்போர்ட். உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்ஸ் நெறைய கிளையண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரணும். ஆர் அப்பாயிண்ட் ஏஐ மூலியமா நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலியமா ஆன்சர்ஸ் பண்ணணும். ஆர் கம்யூனிட்டி பில்டிங், லைவ் ஸ்ட்ரீமிங், வெபினார் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே அட்வான்ஸ் பிளான்ல வரும். ஸோ இவ்வளோ சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஸோ தட் நான் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண முடியும். இல்ல நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணாலும் ஐ கேன் ஆன்சர். டேனியல் மேத்யூ, கம்மிங் சண்டே வந்து நம்ம செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் செஷன். பட் இயர் எண்டுனால நெறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணனால நம்ம ஏப்ரல் மாசம் மாத்திட்டோம். டேட் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஏப்ரல் 2nd வீக் அந்த மாரி வரும். ஸோ இயர் எண்டுனால ஆஃப்லைன் செஷன் வந்து இந்த வாரம் சண்டே நடக்கல. ஓகே. ஸோ போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணனால. ஸோ அதனால ஏப்ரல் மிட்ல நடக்கும். ஸோ அந்த டேட் வரும்போது உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அப்ப ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஷூர். ஸோ ஆஃப்லைன் செஷன்ல வந்து இந்த தடவ நீங்க என் கூட சேர்ந்து எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். லைக் சோசியல் மீடியா ஆட்டோமேஷனும் லான்ச் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு லீட் ஜெனரேஷன் லேண்ட் லான்ச் பண்ற மாரி இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ ஒன்ஸ் நான் ஷேர் பண்றேன்னா நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கலாம். கூல். ஃபைன். வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு பிளான் எத்தன பேர் இன்னைக்கு செஷன் நீங்க பார்த்தீங்க ஆக்சுவலா? நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? என்னுடைய யூடியூப் சேனல்லயும் ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் யூ நோ அந்த லேண்டிங் பேஜ்லயுமே இந்த வீடியோ இருக்கும். எத்தன பேர் பார்த்தீங்க? பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. பார்க்கலன்னா நோன்னு டைப் பண்ணுங்க. எத்தன பேர் அந்த 40 மினிட்ஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்க? எத்தன பேர் பார்த்தீங்க? ஓ! பிரேம்குமார் பார்க்கல. ஓகே. ப்ளீஸ் பி ஃபிராங்க். பி ஹானஸ்ட். பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லுங்க. ஓகே. சுதாதேவி பார்க்கல. ஓகே, ஓகே. சரவணன் ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. குட். தேங்க் யூ சரவணன். அண்ட் வேற யார் பார்த்துருக்கீங்க? யாஹ்! சரவணன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் அதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு 24 ஹவர்ஸ் நீங்க நான் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதில தான் அந்த வீடியோ இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இன்னும் அனதர் 4 ஹவர்ஸ்ல வந்து இந்த 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். ஓகே. வாட்டெவர் இன்னைக்கு நான் ஆஃபர் பண்றேன் இல்லைங்களா? லைக் ஃபினான்ஷியல் இயர்லி ஆஃபரோ, இல்ல லைஃப் டைம் டீலோ என்ன அமௌண்ட் இந்த அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டா 31 வரைக்குமே இருக்கும். 31 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. ஆனா, இன்னைக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ள இந்த 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். ஏன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் இப்போ கிரியேட்டர் பிளான் வந்து நார்மலா 4000 பெர் மந்த். ஓகே. 48,000 பெர் இயர் வரும். பட் இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் லைஃப் டைம் டீலா 1.2 லேக்ஸ்க்கு எடுத்துப்பீங்க. ரைட்? நோ மோர் மந்த்லி
ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தேவையே கிடையாது. தலைவலி இல்லாத ஒரு பிரச்சனை. ஸோ எனக்கு வந்து லைஃப் லாங் கிளையண்ட்ஸ் வந்து இருக்க முடியும். அண்ட் அது இல்லாம உங்களுக்கு லைஃப் லாங்ன்னு வரும்பொழுது, சப்போர்ட்டும் உங்களுக்கு லைஃப் லாங் என் கூட வரும். சப்போர்ட் மீன்ஸ் இங்க சாட் பாக்ஸ்ல 24/7 3 மினிட்ஸ் லைவ் சாட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஹியூமன் சப்போர்ட். ஓகே. ஏன்னா, நம்ம கிளையண்ட்ஸ் வந்து யுஎஸ், யுகே, கனடா, ஆஸ்திரேலியா எல்லா சைட்லயும் இருக்கிறனால, அ இந்தியன் டைம்ல மட்டும் நாங்க சப்போர்ட் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நாங்க 24/7 லைவ் சாட் சப்போர்ட் குடுக்குறோம். டெக்னிக்கலா எங்க நீங்க ஸ்டக் ஆனாலும், வி ஆர் வித் யூ. ஓகே. ஸோ பிகாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிசினஸ் க்ரோ ஆகும் அப்டின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நான் கான்ட்ராக்ட்ஸ் போறேன்னா, ஆல்மோஸ்ட் இப்ப நான் ஃபனல்சன் வந்து நான் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சு 1 இயர் தான் ஆகுது. போன மார்ச் மாசம் தான் நான் ஆட்ஸே ரன் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபனல்ஸ்ன்னு ப்ரமோட் பண்ணேன். பாருங்க 1 வருஷத்துல நான் 33,000 லீட்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட்ஸ் நெறைய பேரு. ஓகே. எவ்ரி 2 மினிட்ஸ் பாருங்க 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 22 மினிட்ஸ். ஸோ எனக்கு லீட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கரெக்ட்டா இல்லைங்களா? பிகாஸ் ஐ ஹேவ் அ சிஸ்டம். சோசியல் மீடியால கன்டென்ட் போட்டுட்டு இருக்கிறனால எனக்கு லீட்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இதே சிஸ்டம் தான் உங்களுக்கும் சொல்லி தந்துட்டு இருக்கேன். வைரல் கன்டென்ட் சேலஞ்ச் 3 டேஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? எத்தன பேர் அட்டெண்ட் பண்ணீங்க வைரல் கன்டென்ட் சேலஞ்ச்? எப்படி வந்து ஏஐ மூலியமா கன்டென்ட் கிரியேட் பண்றது? ஏஐ மூலியமா கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி, நீங்க ஓனா பேசலாம். இல்ல உங்க ஓன் அவதார்லயே பேசலாம். 2மே சொல்லிக் குடுத்தாச்சு. கரெக்ட்டா இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கோ அதான் சொல்லிக் குடுத்தேன். என்னோட டீம் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோ அதுதான் அவங்க தான் உங்களுக்கும் சொல்லிக் குடுக்குறாங்க. கரெக்ட்டா இல்லையா? அண்ட் அந்த என்கேஜ்மென்ட் யாரெல்லாம் வந்து கமெண்ட்ல டைப் பண்றாங்களோ, அவங்களுடைய லீட்ஸ ஜெனரேட் பண்றதுக்கு வி ஹேவ் ஆட்டோமேஷன் டூல். டிஎம் ஆட்டோமேஷன், கமெண்ட்ஸ் ஆட்டோமேஷன். இதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சொல்லிக் குடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சோம். கரெக்ட்டா இல்லையா? ரைட். இது எல்லாமே ஃபனல்சன் மூலியமா தான். ஸோ இப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லீட்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். ஈவன் இப்ப நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, ஃபுல்லா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டூ கான்வர்சேஷன், இந்த கான்வர்சேஷன்ல தான் வந்து எல்லா வாட்ஸ்அப் மெசேஜ் இங்க பாருங்க. எல்லாருடைய வாட்ஸ்அப் மெசேஜ், இமெயில் எல்லாமே இங்க தான் இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் தாண்டவராயன் இங்க இப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தாண்டவராயன். ஸோ உங்களுடைய மெயில் எல்லாருமே இங்க தான் இருக்கும். ஓகே. எதையுமே மிஸ் பண்ண முடியாது. நம்ம ஈவன் Instagram மெசேஜா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இதில தான் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? சி எவ்ரிதிங். ஓகே. இப்ப நான் அன்ரீட்ல போறேன். ஸோ தட் ரீசன்ட் மெசேஜையும் என்னால பார்க்க முடியும். அன்ரீட் Instagram மெசேஜஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரே தளம். அண்ட் அது இல்லாம உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்குமே இது அக்சஸ் குடுக்க போறீங்க. ஸோ பிகாஸ் ஆஸ் அ ஃபவுண்டர் நான் வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட்டா இல்லைங்களா? எனக்கு இதுக்கு டைம் கிடையாது. ஸோ என்னோட டீம் மெம்பர்ஸ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் டீம் மெம்பர் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய பெர்சன்ல இருந்தும் மெயில் வந்து அவங்களுக்கு ரிப்ளை போகும். ஓகே. இது எல்லாமே எல்லா டூல்ஸ்லயும் அவைலபிள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சோசியல் ஆட்டோமேஷனுக்கான காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா, hootsuite.com. இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, hootsuite.com 10,500 1 மாசத்துக்கு சார்ஜ் பண்றாங்க. ஒரு யூசருக்கு பாருங்க. ஒரே ஒரு மெம்பர் யூசருக்கு 10,500 மந்த்லி சார்ஜ் பண்றாங்க. ஓகே. இத விட அதிகமான ஃபீச்சர்ஸ் நம்ம ஃபனல்ஸோட கிரியேட்டர் பிளான்லயே இருக்கு. பட் அன்லிமிட்டட் யூசர்ஸ். சப்போஸ் உங்க டீம்ல அ உங்க உங்க நீங்க, உங்க ஒய்ஃப், ஸ்பௌஸ் இல்ல அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் இல்ல ஒரு 2 மெம்பர் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் நீங்க யூஸ் பண்ணா கூட, இந்த பிளான் யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு நீங்க ரூ. 1,00,000 மேல பே பண்ணணும். ஜஸ்ட் கிரியேட்டர் பிளான மட்டும் சொல்றேன். ஆனா நம்மளுடைய ஃபனல்ஸ் ஜான்ல இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மலாவே 4,000 பெர் மந்த் தான் நம்ம குடுக்குறோம். அதுல இன்னைக்கு ஆஃபர்ல வந்து 1,664. ஸோ ஆல்ரெடி யூ ஹேவ் அ பெஸ்ட் ஆஃபர் ஆக்சுவலா. கண்டிப்பா இதே பிரைஸ் நாளைக்கு இருக்குமான்னா இருக்காது. நான் எதுக்காக இந்த பிரைஸ் இப்போ வச்சிருக்கேன் அப்படின்னா, தமிழ் பீப்பிள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இத நான் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. ஏன்னா எடுத்தோனே நான் பெரிய பிரைஸ் வச்சேன்னா எல்லாருக்கும் என்னால ரீச் அவுட் பண்ண முடியாது. எப்போ ஒரு சாஃப்ட்வேர வந்து நம்ம வந்து எல்லாரும் ரீச் அவுட் பண்ண முடியும்னா, அத பயன்படுத்த ஆரம்பிச்சா மட்டும் தான். ஸோ அது உங்கள பயன்படுத்த வைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃப்ரீயா குடுக்குறதும் சரி, என்னுடைய கோச்சிங் ப்ரோகிராம்ஸ்ல 6 மந்த் ஃப்ரீயா குடுக்குறேன். 1 இயர் ஃப்ரீயா குடுக்குறேன். எனக்கு அது வந்து அ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே நான் பே பண்றேன். கரெக்ட்டா இல்லையா? எல்லாருக்குமே பே பண்றேன் அப்டின்ட்டு இருக்கும்பொழுது, எனக்கு அது லாஸ் தான். இருந்தாலும் ஏன் அத பண்றேன் அப்டின்னா, உங்கள யூஸ் பண்ண வச்சுட்டேன். உங்க மூலியமா நீங்க யூஸ் பண்ணும்பொழுது, அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது டூல்ஸ்க்கு பே பண்றது. ஸோ எனக்கு லைஃப் லாங்கா நீங்க கிளையண்ட்ஸா இருப்பீங்க. நீங்களும் குரோ ஆவீங்க. நானும் குரோ ஆக முடியும். கரெக்ட்டா இல்லையா? நீங்க கீழ போனீங்கன்னா தெரியும். இப்ப இங்க கீழ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிளையண்ட்ஸ் இங்க பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் 2 டூ 3 இயர்ஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணவங்க. அஹமத் ஜுனைத் ஆர் வளர்மதி, அ விக்னேஸ்வரி கண்ணா, சுப்பையா அண்ட் அர்ஜுமந்த். இப்போ விக்னேஸ்வரி கண்ணாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தென் 3 இயர்ஸா இருக்கிறாங்க. இயர்லி பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குரோத் இருக்கிறனால தான் தே ஆர் கன்டினியூயிங் வித் மீ. கரெக்ட்டா இல்லையா?
அண்ட் சப்போர்ட் இருக்கிறவங்க தான் கண்டினியூ வித் மீ. அண்ட் ராஜரிஷியாக இருக்கட்டும். ராஜரிஷிலாம் வந்து போன வருஷமே இயர்லி அவர் லைஃப் டைம் லீவ் எடுத்துட்டாரு. லைஃப் டைம் லீவ் எடுத்து கொஞ்ச நாள்லயே மோர் தென் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாரோ அதோட அதிகமா எர்ன் பண்ணிட்டாரு. பிகாஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். எப்ப நீங்க ஒரு பிக் கமிட்மெண்ட் உள்ள போறீங்களோ. பிகாஸ் ஸ்கின் இன் த கேம்னு சொல்லுவாங்க. அதாவது தேர் இஸ் நோ ஆப்ஷன் பி. இது மட்டும் தான் கதின்னு ஒரு விஷயத்துல எப்ப நீங்க இறங்குறீங்களோ அப்பதான் ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா அப்பதான் அந்த ஒரு ஃபயர் இருக்கும். ஏன்னா ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நீங்க ஆக்ஷன் எடுத்தாதான். நீங்க ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கும் பொழுது கண்டிப்பா அங்க ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபீட்பேக் லூப்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்? அத ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப ஆக்ஷன் எடுக்கணும். அப்ப திரும்ப இன்னொரு பிரச்சனை வரும். திரும்ப ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு ஸ்பைரல் லூப் மாரி. திரும்ப, திரும்ப, திரும்ப எடுத்தா மட்டும் தான் அந்த துறையில நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு 2 தடவ ட்ரை பண்ணி, 3 தடவ ட்ரை பண்ணிட்டு ஒண்ணுமே வரலன்னு சொல்லி வேற ஒரு பிளான் பி, பிளான் சின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா, எதுலயுமே வின் பண்ண முடியாது. ஒரு பிசினஸ் அப்படின்னா குறைஞ்சது 3 வருஷமாவது அதுல நீங்க உழைச்சா மட்டும் தான் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். புரியுதா இல்லையா? ஈவன் நான் அக்யூப்ரெஷர் டீச் பண்ண ஆரம்பிச்சேன் 2019ல. 2019, 20, 21, 22, 23, 24, 25 ஆல்மோஸ்ட் 7 வருஷமா அத நான் கன்டின்யூ பண்ணேன். இப்பவும் அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டடா இருக்கு. இப்ப நான் அதுக்குன்னு ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கிறது கிடையாது. லாஸ்ட் 1 இயரா நான் இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் இந்த பிசினஸ்ல வந்து அடுத்த ஒரு மேபி 2 to 3 இயர்ஸ் கண்டிப்பா நான் மிகப்பெரிய லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். தமிழ் ஆடியன்ஸ்க்காக மட்டுமே. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஆடியன்ஸ். குளோபலா, இன்டர்நேஷனலா என்னால போக முடியும். ஸோ வெரி ஃபோக்கஸ் இஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த ஃபோக்கஸ் இல்ல அப்படின்னா, அங்க பிசினஸ் ஜெயிக்காது. அப்ப நீங்க ஃபோக்கஸ் குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு கமிட்மெண்ட் அவசியம். ஸோ நான் ஃப்ரீயா குடுக்கறனால என்ன ஆகுது அப்படின்னா, நெறைய பேருக்கு கமிட்மெண்ட் இல்லாம போயிருது. அதுதான் பிரச்சனை. எத்தன பேர் அக்செப்ட் பண்றீங்கன்னா ஏன் டைப் பண்ணுங்க. ரைட். ஃப்ரீயா குடுக்கறனால நெறைய பேர் கமிட்மெண்ட் இல்லாம போகுது. பிகாஸ் என்னுடைய கோச்சிங்க்காக வராங்க. அப்ப டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் நான் பண்ணேன். ஏகப்பட்ட டூல்ஸ குடுக்குறேன் ஆக்சுவலா. பிகாஸ் எதுக்காக எல்லா டூல்ஸும் நான் குடுக்குறேன்? ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த டூல்ஸ் அவங்க பயன்படுத்தி அவங்க ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, பட் அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் எனக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆகுது. என்ன மாரி பேக் ஃபயர் ஆகுது? நான் ஒரு 6 மந்த்ஸா நான் எதுவுமே பண்ணல. என்ன பண்றது? இப்ப எப்படி என்னால பே பண்ண முடியும்னு? நீங்க உங்களுக்காக நான் எல்லா எஃபோர்ட்ஸும் நான் போட்டுருக்கேன். கரெக்ட்டா இல்லையா? நானும் சரி, என்னோட டீமும் சரி, உங்களுக்காக டெய்லி கோச்சிங் கால்ஸ் மிஸ் பண்றோமா? வீக்லி கோச்சிங் கால்ஸ் மிஸ் பண்றோமா? மோஸ்ட்லி நம்ம திரும்ப, திரும்ப, திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் குடுக்கறதுக்காக தான். அக்கவுண்டபிலிட்டி கால்ஸா இருக்கட்டும், எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போடுறோம். ஸோ சேம் எஃபோர்ட் நம்முடைய கிளையண்ட்ஸ் கிட்ட இருக்கும்பொழுது கண்டிப்பா அந்த மாரி இப்ப ராஜரிஷிலாம் போடாத எஃபர்ட்ஸே கிடையாது. அவர் ஒவ்வொரு செஷன்லயும் நீங்க வந்து என்னுடைய ரெக்கார்டிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா, வந்து அவ்ளோ கொஸ்டின் கேட்பாரு ஆக்சுவலா. அவர் கேட்கிற கொஸ்டின்லாம் ஆ எப்படி என்ன சொல்றேன், ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கும். ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஒரு சின்ன விஷயம் புரியல. அது ரொம்ப பேசிக்கா இருக்கும். அது ரொம்ப சத்தம் போட்டு கேட்பாரு. பட் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நமக்கு வந்து என்னது இந்த ஒரு விஷயத்த போய் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்கன்னு தோணும். பிகாஸ் எஸ். ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு புரியாது. அந்த டெர்மினாலஜி வந்து அந்த அளவுக்கு புரியாதுன்னு இருக்கும்போது அது கஷ்டமா இருக்கு. ஸோ அப்ப நம்ம பொறுமையா திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது, அத எடுத்து அவர் பயன்படுத்தும்போது ரிசல்ட்ஸ் வருது. எல்லார்கிட்டயுமே ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு, நாலேட்ஜ் இருக்கு. லாங்குவேஜ் வந்து கம்யூனிகேஷன் தான். அது பிரச்சனை கிடையாது. பட் எல்லார்கிட்டயும் ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ற ஒரு ஒரு ஒ ஒரு தனித்துவம் இருக்கு. ஸோ அது டெக்னாலஜி பயன்படுத்துவோம். டெக்னாலஜி லெவரேஜ் பண்ணும்பொழுது நம்ம வேற லெவல்ல ஹெல்ப் பண்ண முடியும். நான் ரீசென்ட்டா அவருடைய அ ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்க்கு ரெசார்ட்ல புக் பண்ணியிருந்தாரு. அவருடைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவ்ளோ பேரு அவருக்கு வந்து அவர வந்து புகழ்ந்து தள்றாங்க ஆக்சுவலா. ராஜரிஷி ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் குருவா. ஸோ அவர் மூலியமா எவ்ளோ நல்ல விஷயங்கள் போய் சேருது. ஒருத்தர வளர்த்து விடும் பொழுது, அவங்க எந்த அளவுக்கு நெறைய பேர வளர்த்து விடுறாங்க. இதுதான் இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமே. ஒருத்தர் செய்ற நன்மை மத்தவங்களுக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க ஃபனல்ஸ்ல என்ரோல் பண்றீங்க அப்படின்னா, உங்க மூலியமா நீங்க யாருக்கெல்லாம் ரீச் அவுட் பண்றீங்களோ, யாரெல்லாம் இம்பாக்ட் கிரியேட் பண்றீங்களோ, அவங்க மூலியமா நீங்க நெறைய பேர் ரீச் அவுட் பண்ணுவீங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை உங்க மூலியமா அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நீங்க ஒரு சின்ன பங்கு தான் வகிச்சிருப்பீங்க. ஆனா அது சந்ததிகளுக்குமே வந்து உங்களுக்கு அந்த நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த பிசினஸ்ல மட்டும் தான் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிசினஸ். ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ற பிசினஸ். அது கன்சல்டிங்கா இருக்கலாம், கோச்சிங்கா இருக்கலாம், ஆர் எனி பிசினஸ் யூ ஆர் ஹெல்பிங் பீப்பிள். ஏன்னா நெறைய பேர் வந்து ப்ராடக்ட்டோட நிறுத்திர்றாங்க. பட் ப்ராடக்ட் கேம் வந்து எப்பயோ முடிஞ்சு போச்சு. ஒரு கமாடிட்டியா பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி லூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நெறைய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. கமாடிட்டி ப்ராடக்ட்க்கு பிராண்ட் அவங்க செல் பண்றாங்க. பட் நீங்க எங்க ப்ளே பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வேல்யூஸ் மூலியமா.
உங்களுடைய கன்டென்ட் கிரியேஷன் மூலியமா, உங்களுடைய எஜுகேஷன் மார்க்கெட்டிங் மூலியமா, அந்த கனெக்ஷன்ல தான் நீங்க செல் பண்ண முடியும். ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. ஓகே. இவ்ளோ பெரிய 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 பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. எல்லா பிராண்டுகிட்டயும் போய் பேச முடியாது மக்கள். பட் உங்களுடைய ப்ராடக்ட் கூட உங்க கூட பேச முடியும். அப்டின்ட்டு இருக்கும்போது, நீங்க அந்த உங்களுக்காக அவங்க வாங்குவாங்க. ஈவன் பிராண்ட விட உங்க ப்ராடக்ட் பிரைஸ் அதிகமா இருந்தாலும், பீப்பிள் கம் டூ யூ. பிகாஸ் உங்களுக்காக. அந்த பெர்சனல் டச்‌க்காக. அதுதான் நம்மளுக்கு வேணும். அதான் சொல்லுவாங்க, அந்த ட்ரூ 1000 ஃபாலோயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாயல் ஃபாலோயர்ஸ். அந்த 1000 பேரு உங்கள ஃபாலோ பண்றவங்க இருந்தாலே போதும். லாங் டெர்மா, லைஃப் லாங்கா உங்களுக்கு பிசினஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1000 பிசினஸ் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு 1000 பீப்பிள், அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்பிள் இயர்லி உங்களுக்கு ஒரு 1,00,000 பே பண்றாங்க அப்படின்னா, அது ஒரு 1 crore இன்கம் ரைட்? மந்த்லி ஒரு 10,00,000 ப்ராஃபிட் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இட்ஸ் a குட் இன்கம் ரைட்? தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கோல். ஸோ, இத ரீச் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்ப நீங்க நோட் பண்ண வேண்டியது மினிமம் 3 இயர்ஸ் ஆவது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 3 வருஷமாவது ஒரே பிசினஸ், ஒரே கான்செப்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி குரோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்பதான் அது குரோ ஆகும். அப்பதான் நீங்க அந்த ஒரு அந்த பீக் பாயிண்ட்ட அடைய முடியும். அந்த பீக் குரோத்ன்னு சொல்லுவாங்க. அந்த பீக்ல போயிட்டு கரெக்ட்டா அங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிரஷரா இருக்கும். பண்ணலாமா? வேணாமான்னு தோணும். பண்ணல அப்படின்னா அப்படியே கீழ இறங்கிருவீங்க. பட் அத நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பெரிய குரோத்தா தான் இருக்கும். ஸோ எல்லாருமே தவறுது அங்க மட்டும் தான். ஸோ இந்த பீக் பாயிண்ட்க்கு போகணும் அப்படின்னா, ஸ்கின் இன் த கேம். ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் இந்த பிசினஸ் தான் பண்ண போறேன். இது வேற எதுவும் கிடையாது. இதுதான் என்னுடைய பிசினஸ். நான் கமிட் ஆயிட்டேன். உதாரணமா, ஜஸ்ட் இமேஜின். நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்றீங்க. இல்ல ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்க போறீங்க. ஏதோ ஒண்ணு. 5 வருஷம் புடிச்சோ, புடிக்காம உங்க அப்பா, அம்மா சேர்த்து விட்டாங்க அப்படின்னா, படிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. உங்க லைஃப் இதுதான் டிசைட் ஆயிடுச்சு. அப்ப படிச்சு தான் ஆகணும். அப்ப 5 வருஷம் வேற எதுவும் நீங்க யோசிக்க மாட்டீங்க. கரெக்ட்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் தேவை. ஏன்னா, அங்க நீங்க பே பண்ணிட்டீங்க. கண்டிப்பா படிச்சு ஸோ இங்கேயும் அதே கமிட்மெண்ட் உங்களுக்கு வேணும். ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம இதுல குரோ ஆகுறோம். தட்ஸ் ஆல். வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா, இந்த ஷைனி ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. புதுசு புதுசா ஏதாச்சும் ஒண்ணு வந்துகிட்டு YouTubeல ஒருத்தன் வந்து ட்ரேடிங்க பத்தி பேசுவான். ஒருத்தன் கிரிப்டோவ பத்தி பேசுவான். ஒருத்தன் ஏதேதோ பத்தி பேசுவாங்க. ஓகே. ஒண்ணு தான் நீங்க தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எதுலயுமே சக்சஸ் ஆக முடியாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் இங்க நீங்க அந்த நீச்ன்னு ஒண்ணு ஐடென்டிஃபை பண்றீங்க இல்லையா? அதுல வொர்க் அவுட் பண்ணி, அதுல நீங்க கிராக் பண்ணா மட்டும் தான் குரோ பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கீங்க. இதுல வந்து நீங்க சீரியஸா இருக்கீங்க குரோ பண்றதுக்கு அப்டின்னா, யூ கேன் கோ ஃபார் த லைஃப் டைம் டீல். ஓகே. பிகாஸ் கண்டிப்பா அட்லீஸ்ட் நீங்க 3 டூ 5 இயர்ஸ் யூஸ் பண்ணாலே வேற லெவல்ல ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்துருவீங்க. வேற லெவல்ல. ஓகே. ஸோ இந்த மந்த்லி, இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் தேவையில்ல. இது ஒரு ஜஸ்ட் காலேஜ், யுனிவர்சிட்டி ஃபீஸ் மாரி நெனச்சுட்டு கூட நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். அப்படி இல்ல அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் தி இயர்லி பிளான். வாட் எவர் இட் இஸ். ஓகே. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இந்த ஃபியூச்சர்ஸ், இந்த ப்ரோகிராம்ஸ்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, யூ கேன் ஆஸ்க். சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாஹ்! அண்ட் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் அந்த அந்த வீடியோ பார்க்கல. அதனால கொஸ்டின்ஸ் வராது. ஐ திங்க் ஆபிரகாம் பாதி பார்த்துருக்கீங்க. அப்ரஹாம், சத்தியவாசகம், சரவணன் வந்து ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. குட். ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல அப்படின்னா குட். ஆகஸ்டின். டில் வென் திஸ் ஆஃபர் இஸ் அவைலபிள். எஸ் ஆகஸ்டின். திரும்பவும் சொல்றேன். இந்த ஆஃபர் வந்து இத ஷோ பண்ணியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே. இது இங்க ஷோ ஆகுது இல்லையா? இந்த ஆஃபர் ஓகே. இந்த லைஃப் டைம் டீல் வந்து 31 மார்ச் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? 31னா இன்னும் ஒரு 5 நாள் ரைட்? இன்னைக்கு 25னா இன்னொரு 5, 6 நாள் தான் இருக்கும். 31 மார்ச்சோட லைஃப் டைம் டீலே க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் டீல் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகாது. இந்த பிரைஸ் சேம் பிரைஸா தான் இருக்கும். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு 5.9 6 லேக்ஸ் பே பண்றீங்கன்னா, அதுல 60,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க பே பண்றீங்கன்னா. இது 3 லேக்ஸ்னா 30,000. இது 1.2 லேக்ஸ்னா 12,000 எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு பே பண்ணீங்கன்னா. இல்ல என்னால இப்போ உடனடியா என்னால அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா, 2 வழியில பே பண்ணலாம். ஒண்ணு நீங்க ஃபுல் பேமெண்ட்டா பண்ணலாம். ஆர் கிரெடிட் கார்ட் இருந்துச்சுன்னா, ரேசர் பே பேமெண்ட் கேட்வேல பண்ணலாம். ரேசர் பேல கிரெடிட் கார்ட்ல நீங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 1.2 லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி நீங்க ஒரு அரவுண்ட் ஒரு எவ்வளோ பண்ணலாம்? லைக் லைக் ஒரு மொத்தம் 12 10,000 என்னவோ வருது. நீங்க 5,000 10,000 1 இயர்க்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அவ்வளோதான் வரும். 10,000 பெர் மந்த் வரும். இல்ல 2 இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி 5,000 பெர் மந்த் வரும். கிரெடிட் பிளான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் பில் வந்துரும். ஆர் அந்தந்த பிளானுக்கு ஏத்த மாரி நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 இயர் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம நீங்க நோ காஸ்ட் இஎம்ஐ எடுத்துக்கலாம். ஓகே. இல்ல 2 இயர்ஸ் பிளானும் இருக்கு. நீங்க எடுத்துக்கலாம்.
மந்த்லி நீங்க பே பண்ணிக்கலாம். பிகாஸ் இது லைஃப் டைம் டீல். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. நீங்க 2 இயர்ஸோ, 3 இயர்ஸோ ஆர் யூ கேன் அரேஞ்ச் சம் அதர் லோன் ஆர் யூ கேன் இன்வெஸ்ட் எனிஹவ். அண்ட் இல்ல இஃப் யூ நீட் அ ஹெல்ப் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ் வேணும், ஃபின்டெக் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா, ஐ கேன் ஹெல்ப் யூ ஆன் தட். பட் நீங்க இதுக்கு நீங்க பிளாக் பண்ணணும். பிகாஸ் இந்த 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, வாட் ஐ கேன் டூ இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் கண்டிப்பா நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, ஐ கேன் ஷேர் த யூனோ நீங்க யூ ஜஸ்ட் யூ கேன் பிளாக் வித் 25,000. ஓகே. இஃப் ரியலி சீரியஸ் இதை நீங்க கண்டிப்பா எடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த லிங்க் நான் ஷேர் பண்றேன். என்னுடைய பேமெண்ட் கேட்வே லிங்க் கூகுள் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்க 25,000 பே பண்ணிக்கலாம். ஓகே. இதை கூட நீங்க நோ காஸ்ட் இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. அது எப்படி பே பண்ணுறது நான் சொல்றேன். ஓகே. 25,000க்கு நீங்க பே பண்ணினீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு டீம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வெதர் நீங்க கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி, கிரெடிட் கார்டு இல்லைனாலும் சரி, ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு வில் கேன் ஹெல்ப் யூ. ஓகே. ஸோ தட் பிகாஸ் as a private limited company we have a collaboration with the other banks also. ஸோ அவங்கள சொல்லி உங்களை அப்ரோச் பண்ண சொல்கிறோம். ஸோ தட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இஃப் ரியலி சீரியஸ் திஸ் ஆப்ஷனல். இது வந்து எல்லாருக்குமே வந்து கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே. இஃப் ரியலி சீரியஸ் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தட். ஓகே. ஸோ இதோட லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த லிங்க்ல போயிட்டு கேன் ஐ பே இயர்லி ஆன் மார்ச் 30? எஸ் ஆகஸ்ட் யூ கேன் பே. தாராளமாக பே பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பே பண்ணுறது சொல்கிறேன். ஓகே. உங்களை அன்மியூட் பண்ணுறேன். இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அன்மியூட் பண்ணுறேன். ஷூர். இயர்லி இஸ் இட் ஓகே வித் 8,330 to get the benefits? எஸ் ஃபெல்சி ஐ வில் கம் டு யூ. ஓகே. ஸோ நீங்கள் வந்து எனி பிளான். ஓகே. நீங்கள் டேரெக்டாக அந்த பிளானில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நோ காஸ்ட் இஎம்ஐ போனாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லைஃப் டைம் டீல் வந்து 1.2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கெட் ஆஃபர் கொடுத்தேன் அப்படின்னா இட் கோஸ் டு த பேஜ். ஓகே. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. இதில் போயிட்டு உங்களுடைய நேம் அண்ட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து கம்ப்ளீட் என்ரோல்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த 3 பிளான் இருக்கு இல்லையா? 3 பிளான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரியேட்டர் பிளான் எடுக்கிறேன் அப்படின்னா கிரியேட்டர் பிளான் வரும். கிரியேட்டர் பிளானில் இது ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்டருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. பிகாஸ் இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது. ஸோ இது கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் வில் ஓப்பன். அதில் நோ காஸ்ட் இஎம்ஐ எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ரைட். ஓகே. கூப்பன் கோடு போட மறந்துட்டேன். ஓகே. நீங்கள் வாட் ஐ டூ எக்ஸிட் கொடுத்துட்டு கூப்பன் கோட் போட்டுக்கலாம். எஃப்டி மார்ச் 2026 ஆர் 2026. யா. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ கூப்பன் வந்திருக்கு? யா. ஸோ 1.2லேருந்து 1 லேக்காக ரெடியூஸ் ஆகிடுச்சு. குட். ஸோ இப்போ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ 1.2 லேக்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 20,000 கிட்ட 18,000 சம்திங் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கா? இந்த இஎம்ஐ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நோ காஸ்ட் இஎம்ஐன்னு இருக்கும். 5,300லேருந்து மந்த்லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட். ஸோ இதில் நீங்கள் எந்த பேங்க் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க் இந்தியா, ஆர்பிஎல், கோட்டாக், இண்டஸ்லேண்ட், ஹெச்எஸ்பி, ஸ்டாட் பேங்க், வாட் எவர் பேங்க் இஸ் அவைலபிள். ஓகேங்களா? இல்லை எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் இல்லை உங்களால் வந்து பண்ண முடியல, நோ காஸ்ட் இஎம்ஐ பண்ண முடியல, பட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுங்க, நான் இப்போ கொடுக்குற இந்த லிங்க் இருக்கு இல்லையா? இந்த லிங்க்ல போயிட்டு 25,000 பே பண்ணுங்க. ஓகே. சேம் அதே மெத்தட் தான். 25,000 பே பண்ணுறதுக்கும் லைக் நீங்கள் வேணா இஎம்ஐ போடலாம், இல்லை டோட்டல் பேமெண்ட், இல்லை யூபிஐ, வாட் எவர் இட் இஸ், இல்லை நோ காஸ்ட் இஎம்ஐ, நோ காஸ்ட் இஎம்ஐ நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ தட் இந்த 10% டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் 4 ஹவர்ஸில் இருக்கு. அந்த 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு நீங்கள் லாக்இன் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த 10% டிஸ்கவுண்டோட நீங்கள் வந்து பேலன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிளியர்? ஜாயின். ஓகே. ஸோ ஏன்னா இந்த 4 ஹவர்ஸ் 10% டிஸ்கவுண்ட் முடிகிறனால தான் இப்போ இந்த லைவ் செஷன் ஆரம்பி. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க டீம். ஸோ அதனால தான் சரி ஓகே ஒரு லைவ் செஷன் போயிடலாம். ஸோ யாருக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்தோம். ஸோ இந்த 10% டிஸ்கவுண்ட் லைஃப் டைம் டீலாக இருக்கட்டும் ஆர் இயர்லி. இப்போ ஃபெல்சி அண்ட்
அகஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்களா இயர்லி பிளான்? இப்போ இயர்லி பிளான் போகிறதா இருந்தாலும் இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து இன்னைக்கு அப்ளிகேபிள். ஸோ இப்போ கிரியேட்டர் பிளான் அப்படின்னா 19,970 மட்டும் தான் வரும். நார்மலாக 48,000 பெர் மந்த் வர்றது உங்களுக்கு 19,970, மோர் தென் 60, ஆல்மோஸ்ட் 60% டிஸ்கவுண்ட் வரும். இதுலேருந்து 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வரும் இன்னைக்கு ஒன்று. பிஸ்னஸ் பிளான் இஸ் மஸ்ட் ஃபார் ஆல் த பிஸ்னஸ் ஓனர்ஸ். இங்கே எல்லாரும் பிஸ்னஸ் பிளான் மஸ்ட். கிரியேட்டர் பிளான் வந்து கிரியேட்டராக ஆகிறதுக்கு, லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இதை லீடை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 49,970 பர் இயர். இதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் வரும் ஒரு வருஷத்துக்கு. 49,000 இதையும் நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 3,000 4,000 பெர் மந்த் தான் வரும். கரெக்டாக இல்லையா? அண்ட் அட்வான்ஸ் பிளான் அப்படின்னா 8,330 நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா? தட் இஸ் அரௌண்ட் 1 lakh பர் இயர் வருது இல்லையா? ஸோ இதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் வரும். இதையும் நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கிளியர்? தேங்க்ஸ் அகஸ்டின். ஃபெல்சி உங்களுக்கு கிளியரா? இயர்லி கிளியரா? யா, திஸ் இஸ் வாட். ஓகே. நீங்கள் இப்போ என்ன பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து லாக்இன் பண்ணிடுவீங்க. தட் மீன்ஸ் கிராண்ட் ஃபாதர் பிளான் சொல்லுவாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங் நீங்கள் கொடுக்கும் அதே ப்ரைஸிங் தான் ஈவன் ஆஃப்டர் 3-4 இயர்ஸ் கழிச்சோம். என்னதான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்தாலும் சரி, என்னதான் வார் வந்தாலும் சரி, உங்கள் ப்ரைஸ் வந்து மாறாது. அதே ப்ரைஸ் தான் இருக்கும். அதான் நான் ப்ராமிஸ் பண்ணேன். பிகாஸ் 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க என்ன ப்ரைஸ் பே பண்ணாலும் அதே ப்ரைஸ் தான் இப்பயும் பே பண்ணிட்டு இருக்காங்க. நான் ப்ரைஸ் எப்பயுமே சேஞ்ச் பண்ண மாட்டேன். அப்போ என்ன ப்ராமிஸ் பண்ணுவோம் அதே தான். பிகாஸ் தேர் வித் மீ ஆக்சுவலி. நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறனால ஸோ பிகாஸ் உங்கள் மூலியமாக தான் நான் நிறைய பேரை ரீச் அவுட் பண்ண முடியும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர வச்சு. ஸோ அதனால தான் வந்து ஐ எம் ஸோ அட்டாச்டு வித் யூ ஆல் த மெம்பர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால யூ மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் வேற ஏதாச்சும் கொஸ்டின் தான் கேட்கலாம். யா, ஐ திங்க் ஆன்சர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஃபெல்சி, அகஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு இல்லை அப்படின்னா 25,000 இப்போ பே பண்ணுறீங்க, இன்னைக்கு இப்போ பே பண்ணுறீங்கன்னா என்னுடைய டீம் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அண்ட் வேற என்ன வழிகள் இருக்கோ வில் எக்ஸ்ப்ளோர். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது வந்து என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா அது பேங்க் வந்து அப்ரூவல் கொடுக்குறது இது எல்லாமே இருக்குது. ஸோ கேரண்டியாக சொல்ல முடியாது. பட் வி கேன் எக்ஸ்ப்ளோர். ஓகேங்களா? ஐ கேன் ஹெல்ப் யூ ஆன் தட். ஷுவர் அகஸ்டின், ஒன் செகண்ட். யா, சொல்லுங்க அகஸ்டின். யா சார், இந்த கிரியேட்டர் பிளான் வந்து 1 இயர்க்கு வந்து ம் 1664 இருக்குல்ல, பெர் மந்த். ஆமாம். அது என்னைக்குள்ள பே பண்ணணும்? யா, இந்த 1,664 பெர் மந்த் வந்து எப்படின்னா 19,900 பெர் இயராக பே பண்ணும்போது 1,664. ஓகே. நான் பர் அதாவது இயர்க்கு பே பண்ணிடுறேன். மார்ச் ஆமாம், 31 பே பண்ணலாமா? தாராளமாக பே பண்ணலாம். மார்ச் 31 பே பண்ணீங்க அப்படின்னா இந்த 10% டிஸ்கவுண்ட் மட்டும் வராது. பட் வந்து நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இன்னைக்கு பே பண்ணீங்கன்னா இந்த 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரும். அவ்வளோதான் விஷயம். இந்த கூப்பன் கோட் இருக்கு இல்லைங்களா? இந்த கூப்பன் கோட் வந்து ம். இன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பே பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 சம்திங் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். 20,000 பதில் நீங்கள் ஓகே. 18,000 தான் பே பண்ணுவீங்க. இதே 80,000 தான் எவ்ரி இயர் பே பண்ணுவீங்க. எவ்ரி இயர் அந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அகஸ்ட். குட். வேற கொஸ்டின் இருக்கா? ஓகே. வெங்கடேஷ் சொல்லுங்க வெங்கடேஷ். எஸ், வெங்கடேஷ் ஒரு ஹலோ ஹலோ, வெங்கடேஷ். குட் ஈவினிங் சார். யா, குட் ஈவினிங் வெங்கடேஷ். சொல்லுங்க. சார், அவரோட பையன் பேசுறேன் சார், ஹேமந்த் பேசுறேன் ஓகே. சொல்லுங்க ஹேமந்த். எஸ் சார். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்க சார், புது நம்பரு. ம் அதை கனெக்ட் பண்ணேன் ஃபனல்ஸ்டன்ல. ஓகே. அது ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்தா அது எதுவும் சரியா கனெக்ட் ஆகல. சரி கேட்டாங்க, ம் இன்னைக்கு தான் ம் ம் நேற்று தான் நம்பர் நைட் கிடைச்சிச்சு, புது நம்பர். ஓகே. ஓகே. சரி, அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன், நம்பர் அமுச்சு. அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். இல்லை இன்னைக்கு லீவில் இருப்பாங்க உங்கள் அக்கௌண்டபிலிட்டி கோச். ஸோ நாளைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? யா குட். தேங்க்யூ. ஃபைன். அண்ட் ஐ திங்க் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா வேற யாருக்காவது? ஏன்னா கொஷின்ஸ் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ நான் வெபினாராக நான் ரன் பண்ணுறேன். ஸோ தட் பார்க்காதவங்க அந்த செஷன் இப்போ லைவாக நீங்கள் பார்த்துடலாம். ஸோ பார்த்து முடிச்சோன்னே யூ கேன் ஆஸ்க் மீ த கொஷின். திரும்பவும் நான் லைவ் வரேன். ஸோ தட் நீங்கள் அந்த கொஷினை கேட்க முடியும். ஓகே. ஸோ அந்த வெபினார் ரன் பண்ணவா? இஸ் இட் ஓகே? ஓகேனா ஓகேன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ தட் அந்த கிரியேட்டர் பிளானில் என்ன வரும், பிஸ்னஸ் பிளானில் என்ன வரும், அண்ட் யூனோ
அட்வான்ஸ் பிளான் என்ன வரும்? உங்களுக்கு ஐடியா கிடைச்சிட்ட பிறகு யூ கேன் ஆஸ்க் மீ த கொஸ்டின்ஸ். Okay, because no more questions, right? Good. Okay, fine, fine, fine. அண்ட் வேற சப்போஸ் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குனாலும் நம்ம உங்க குரூப்ல உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்டபிலிட்டி இருப்பாங்க இல்லையா? வாட்ஸ்அப் குரூப்ல அவங்கள்ட்ட கேட்டாலும் தே கேன் ஹெல்ப் யூ. பட் பெட்டர் நீங்க என்கிட்ட கேட்டு நீங்க ஆன்சர் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஓகே. எஸ் அப்ரஹாம், நீங்க 2200 அப்ராக்சிமேட்டா 1 மந்த்துக்கு பே பண்ணிருக்கீங்க இல்லையா? வித் ஜிஎஸ்டி. அதுதான் வந்து நீங்க இயர்லி பே பண்ணும்பொழுது 19,000 சம்திங் வரும். ஓகேங்களா? பிளஸ் ஜிஎஸ்டி வரும். இன்னைக்கு வந்து 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வரும். யூ ஆர் ரைட். எஸ், நீங்க பேலன்ஸ் பே பண்ற மாரி, அதாவது நீங்க ஏற்கனவே பே பண்ணீங்க இல்லையா? ஓகே, அவங்களுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணிடுறேன். அப்ரஹாம், நீங்க ஏற்கனவே பே பண்ணீங்க இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த். அந்த 1 மந்தோட இப்போ நீங்க பே பண்ணது வந்து எக்ஸ்ட்ரா 1 இயர் ஆட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இப்போ 1 மந்த் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்போ முடியுதோ அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 1 இயர் ஆட் ஆகும். அடுத்து 12 மந்த்ஸ் ஆட் ஆகும். ஸோ அப்படி தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. யா, ஐ திங்க் என்னுடைய வீடியோ வந்து ப்ளே ஆகலைன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக். ஓகே, இந்த ஃபைல் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஐ ட்ரை சம் அதர் வீடியோ. இந்த மாதிரி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அதர்வைஸ் வி கேன் கோ ஃபார் த வீடியோ. Hello everyone, so welcome to Funnels Done Pricing Plan. Never before, never again offer. 31st மார்ச்சோட இது முடிய போகுது. இயர் அண்ட் ஆஃபர் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததில்லை, இனி கொடுக்க போகிறதும் கிடையாது. அப்படி என்ன ஆஃபர்? இல்லை 3 டிஃப்ரெண்ட் பிளான் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிரியேட்டர், பிஸ்னஸ் அண்ட் அட்வான்ஸ். இதில் லைஃப் டைமாக இது வரைக்கும் நீங்கள் மந்த்லியோ இல்லை இயர்லியோ பே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லைஃப் டைமாக ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும், ஜஸ்ட் ஒன் டைம் பேமெண்ட் மூலிமா. அது இல்லாமல் 60% டிஸ்கவுண்ட் வரைக்குமே உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம் இயர்லி பிளானில். அப்படி என்ன இருக்க போது இந்த கிரியேட்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸில்? ஸோ யார் எந்த பிளானை யூஸ் பண்ணலாம், இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இஃப் யூர் டிஎம்சி மெம்பர் ஆர் Funnels Done ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, ஆர் யூ டோன்ட் நோ மீ பிஃபோர் அப்படின்னா, என்னுடைய பேர் அப்துல் ஹக்கீம். நான் ஐம் த ஃபவுண்டர் ஆஃப் Funnels Done. ஐம் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் கிளாசிக்கல் ஹீலிங் கம்யூனிட்டி அண்ட் டிஜிட்டல் மில்லியன்ஸ் கம்யூனிட்டி. இது வரைக்கும் ஒரு thousands of people வந்து நம்ம help them to become a healers, coaches and consultants. Like people are making minimum 3 lakhs to 1 crore per month also, right? So இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான், இந்த Funnels Done யூஸ் பண்ணி தான், அந்த சேம் சிஸ்டம் people are paying more than 1 lakh every year. 3 years பிஃபோரில் ஜாயின் பண்ணவங்களும் ஒன்றும் இயர்லி பே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இட் கிவ்ஸ் தம் லாட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நார்மலாக ஒரு எஃப்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரைட்? ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னா எவ்வளோ? ஒரு 6%, 7% இன்வெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ரைட்? ஆனால் இந்த எஃப்டி, Funnels Done எஃப்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 10x to 16x, ஆல்மோஸ்ட் 1000x கூட நீங்கள் 1000 டைம்ஸ் கூட நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஹவு? அதை தான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாட்ஸ் தர் இந்த 3 டிஃப்ரெண்ட் பிளான்? என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே நீங்கள் இந்த சைட்டில் என்ன பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் பிளான் பார்த்துட்ருப்பீங்க. கிரியேட்டர், பிஸ்னஸ் அண்ட் அட்வான்ஸ் பிளான். கிரியேட்டர் பிளான் நார்மலாக வந்து 4,000 per month வந்து நம்ம கொடுக்குறது. பட் இன்னைக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 4,000 வரும்பொழுது இயர்லி வந்து 48,000 per year வருது, கரெக்டாக? ஆனால் இன்றைக்கி ஜஸ்ட் 1,664 per month இயர்லி பே பண்ணிங்கன்னா அப் டு 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆர் லைஃப் டைம் டீல். இது வந்து அகெயின் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ்
எனக்கு லைஃப் லாங்காக கஸ்டமர்ஸ் வேணும். ஸோ அம்பாசிடர்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும், கேஸ் ஸ்டடிஸ் நான் க்ரியேட் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த 31st March வரைக்கும் இந்த லைஃப் டைம் டீலை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நார்மலாக 48,000 per year பே பண்ணுறதுக்கு பதில் ஜஸ்ட் 1.2 lakhs பே பண்ணி நீங்கள் லைஃப் டைமாக மந்த்லி ஆர் இயர்லி எந்த வித சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த ஒரு பிளான். அப்படி என்ன இது செய்ய போகுது இந்த கிரியேட்டர் பிளான் அப்படின்னா, பிகாஸ் ரைட் நவ் 2026 ஏ வந்துட்ட பிறகு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வேறு லெவலில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா இல்லையா? எனி ஒன் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனி ஒன் வாண்ட் டு ரீச் பீப்புள், ரைட்? ஏன்னா பிஸ்னஸ் எங்கே பண்ண முடியும், மணி எங்கேருந்து வரும்? மற்ற பீப்புளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதுக்கு முதல்ல நீங்கள் பீப்புளை அட்ராக்ட் பண்ணும். அப்போ பீப்புள் சங்கமிக்கக்கூடிய இடம் வந்து சோஷியல் மீடியா, மல்டிபிள் சோஷியல் மீடியா. அங்கே உங்களுடைய கண்டென்ட் ரீச் ஆனால் மட்டும் தான் உங்களை தேடி வருவாங்க. ஸோ ஆர்கானிக்காக காசே செலவு பண்ணாமல் நீங்கள் லீட்ஸை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன். ஒரு தடவை நீங்கள் பண்ணுற கண்டென்ட்டை ஒரு வருஷம் ஃபுல்லாக டெய்லி போஸ்ட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற நேரத்தில். அண்ட் அல்காரிதம் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சிஆர்எம் உங்களுக்கு தேவை. இது எல்லாமே உங்களுடைய கிரியேட்டர் பிளானில் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், ரைட்? கம்ப்ளீட் சோஷியல் பிளானர் ஆட்டோமேஷன், ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், எண்ட் டு எண்ட் டிஎம், இது எல்லாமே அன்லிமிட்டடுங்க. நார்மலாக மெனி சாட்டில் வந்து இது ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் வந்து வீடியோவில் சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த ஃபைலை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க? பிகாஸ் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே தான் இங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க. மினி சாட்டுக்கு அடுத்தபடியாக ஃபனல்ஸில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க கமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டேரெக்டாக ஒரு மெசேஜ் போகும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில். ஸோ தட் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் அண்ட் ஃபோன் நம்பரை ஏஐ உங்களுக்கு வாங்கி தரும். எந்த அளவுக்கு லீட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் ஃபனல்ஸ் அட்ராக்ட் லாகின் பண்ணிங்கன்னா ஃபனல்ஸ் அக்கௌண்ட்டை இங்கே கான்வர்சேஷன் டேப், என்னுடைய டேப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சி எவ்வளோ மெசேஜ் வந்துட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் மெசேஜ். இது எல்லாமே எங்கேருந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த சோஷியல் மீடியா தான், ரைட்? ஸோ இந்த எல்லா கான்வர்சேஷனும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏஐ அண்ட் என்னுடைய கம்ப்ளீட் ஃபனல்சன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணிடும். உங்களுடைய வாட்ஸ்அப், இமெயில் எல்லாத்தையுமே இன்டர்கிரேட் பண்ண முடியும். லைக் இதோடைய அல்டிமேட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கான்டாக்ட்ஸ் டேப் நான் கிளிக் பண்ணுறேன்னா, நீங்கள் கண் கூட பார்க்கலாம், நான் ரியல் டைமில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு லீடு வந்திருக்கு. லீடு மீன்ஸ் ஒவ்வொருத்தரும் பீப்புள், பர்சன், என்னுடைய ஆடியன்ஸ், ப்ராஸ்பெக்ட்ஸ் 1 hour பிஃபோர், 2 hours பிஃபோர் எனக்கு வந்து லீட்ஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, ரைட்டாக இல்லைங்களா? டெய்லி வந்து 100கணக்கான லீட்ஸ் நான் அட்ராக்ட் பண்ணுறேன் பிகாஸ் இந்த சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன் மூலியமாக. நார்மலாக இங்கே மார்க்கெட்டிங் டேப் போனீங்கன்னா இதில் சோஷியல் பிளானர்னு இருக்கும். இங்கே உங்களுடைய ஆட் நியூஸ் சோஷியல் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள் மை பிஸ்னஸ், லிங்க்டின், டிக்டாக், யூடியூப் அக்கௌண்ட், பின்ட்ரெஸ்ட், த்ரெட்ஸ், அதாவது எக்ஸ் தளம், லைக் எல்லாத்தையுமே, ட்விட்டர் தளம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் உங்களுடைய கம்யூனிட்டி கூட லைக் டெய்லி உங்களால் வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கண்டென்ட்டை போஸ்ட் பண்ண முடியும். அந்த போஸ்ட் மூலிமா என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கான்வர்சேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஏஐ பார்த்துக்கும். லைக் ஆல்மோஸ்ட் அவங்களோட கான்டாக்ட் டீல்ஸை எடுத்து சிஆர்எம்ல அப்டேட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் அனலிட்டிக்ஸும் பார்த்துக்கலாம், கமெண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பட் டைம் குறைவாக இருக்கனால ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கிடைக்க போகுது இந்த கிரியேட்டர் பிளானில் மட்டும். அண்ட் அது இல்லாமல் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன், இந்த டிஎம் ஆட்டோமேஷனாக நம்ம இதில் தான் பண்ணுவோம். இது கம்ப்ளீட் உங்களுக்கான, நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா நிறைய ஒர்க் ஃப்ளோ நான் கொடுத்துருப்பேன். லைக் செலக்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா இல்லை நிறைய ஆட்டோமேஷன் ஆல்ரெடி ப்ரீபில்ட் ஆட்டோமேஷன் இருக்கும். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கை வந்து நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்கள் ஒரு இமெயில் கோர்ஸ் கிரியேட் பண்ணுமா, 365 டேஸ்க்கு ஒரு இமெயில் கோர்ஸ் கிரியேட் பண்ணுமா, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் இங்கே பில்ட் யூஸிங் ஏஐன்னு இருக்கும். இங்கே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் சொல்லுங்களேன், லைக் நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு வந்து கிரியேட் 7 days இமெயில் கோர்ஸ் ஃபார் டயபெட்டிக் ரிவர்சல் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க, தட்ஸ் ஆல். ஓகே, ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் கோர்ஸை இதுவே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, ஜென்ரேட்டிங் ஒரு ஒர்க் ஃப்ளோ அண்ட் பேரலாக இங்கே வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் இது எல்லாமே கிரியேட்டர் பிளானில் இன்க்ளூடட். நார்மலாக கிரியேட்டர் பிளான் பார்த்தீங்கன்னா என்னுடைய காம்படிட்டர் hootsuite.com இங்கே போனீங்கன்னா சோஷியல் பிளானர், ஜஸ்ட் சோஷியல் மீடியா ஆட்டோமேஷனுக்கு மட்டும் அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து 10,500 per month.
இதை விட பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் நம்ம ஃபனல் ஜோனில் இருக்குது. பட் நீங்கள் பே பண்ண போகிறது வந்து 1600 சம்திங் தான் பெர் மந்த் இயர்லி பிளான்னா. இல்லைனா லைஃப் டைமாக ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மந்த்லி இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்ல, ஒன் டைம் பேமெண்ட்டில் இன்றைக்கி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஹூட்செட்டில் போனீங்கன்னா நார்மலாக 10,500 ஆல்மோஸ்ட் 1.2 lakhs பர் இயர் நீங்கள் பே பண்ணுறீங்க. பட் இங்கே 1 year பே பண்ணுறது அங்கே நீங்கள் லைஃப் டைமாக எடுத்துக்க போகிறீங்க நம்முடைய ஃபனல்ஸ் ஜானில். ரைட், ஃபனல்ஸ் ஜான் போனீங்க கிரியேட்டர் பிளானில். சி லுக் அட் திஸ். ஸோ லைஃப் டைம் டீல் கிரியேட்டர் பிளான் பார்த்தீங்கன்னா 1.2 lakhs. இந்த கிரியேட்டர் பிளான் இதை பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். நார்மலாக மந்த்லி 4,000 ஆர் இயர்லி வந்து ஆல்மோஸ்ட் 48,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் 1.2 lakhsக்கு கம்ப்ளீட்டாக லைஃப் டைமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எல்லா ஃபியூச்சர்ஸுமே நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். லைக் விஷுவல் கண்டென்ட் கேலண்டர் அண்ட் மல்டி பிளாட்ஃபார்ம் இன்டகிரேஷன், கமெண்ட்ஸ் ஆட்டோமேஷன், end-to-end DM ஆட்டோமேஷன், அன்லிமிட்டெட் கண்டென்ட் ஜென்ரேஷன், அன்லிமிட்டெட் மீடியா ஸ்டோரேஜ். நார்மலாக நீங்கள் கூகுள் க்ளவுட் யூஸ் பண்ணுறீங்க. நான் ஒரு 1,000 rupees to 5,000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க மந்த்லி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா. இங்கே அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் நம்ம ஃபனல்ஸ்ல இருக்குது. உங்களுடைய வீடியோ ஃபைல்ஸ், இமேஜஸ், வீடியோ ஃபைல்ஸ்லாம் அப் டு 5 GB வீடியோ கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அன்லிமிட்டடாக நீங்கள் பண்ணலாம். இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். எல்லாமே இங்கே இன்க்ளூடாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டாக் வீடியோஸ், ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் தனியாக நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோஸ், இமேஜஸ்லாம் இங்கெல்லாம் அன்லிமிட்டட் உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். அண்ட் டைவர்ஸ் டெம்ப்ளேட்ஸ், மல்டி அக்கௌண்ட், லைக் மல்டிபிள் யூசர்ஸ் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் அக்சஸ் கொடுக்க முடியும். அவங்களோட இமெயிலில் லாகின் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். ஸோ தட் ஒவ்வொருத்தையுமே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் டிவைட் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு 10 லீட் ஜென்ரேட் பண்ணுறாங்களா, ஒரு 2 person உங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்களா, ஒவ்வொருத்தருக்குமே 5 லீட் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். ஸோ தட் அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த லீட்ஸ் கிட்ட பேசி அவங்கள கிளைண்டாக கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுக்கான மொபைல் ஆப் கிடைக்கிறவங்க லீட் கனெக்டர் ஆப்பில் ஆல்மோஸ்ட் இதில் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே நீங்கள் மொபைல்லே நீங்கள் பண்ண முடியும். லைக் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து எல்லா சோஷியல் மீடியாவிலும் சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். அதோடைய கமெண்ட்ஸ் ஆட்டோமேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். கான்வர்சேஷன் மூலிமா நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒரே வாட்ஸ்அப் நம்பரை எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப்பை நீங்கள் இன்டெகிரேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் CRM, கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், லைக் எல்லா கிளைண்ட்ஸ் உங்கள் லீட்ஸை வந்து இதிலே நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். அன்லிமிட்டட் கான்டாக்ட், அன்லிமிட்டட் CRM, பைப்லைன் மேனேஜ்மெண்ட். ஒரு கிளைண்ட் வராங்க, கிளைண்ட்டாக மாறணும் அப்படின்னா என்கொயரி ஸ்டேஜ்லேருந்து கிளைண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் இருக்கும். என்கொயரி வந்திருக்கு, நீங்கள் கொட்டேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, அந்த கொட்டேஷன் வந்து நெகோஷியேட் பண்ணுறீங்க, கிளைண்ட்டை கன்வெர்ட் ஆகிறாங்க இல்லை கன்வெர்ட் ஆகல. இந்த கிளாரிட்டி இருக்கணும். பிகாஸ் கிளாரிட்டி இஸ் த பவர். கிளாரிட்டி இல்லைனா உங்களால் அந்த டீலை க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெருசாக க்ரோ ஆகணும் அப்படின்னா நிறைய லீட்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுல அந்த லீட்ஸை மேனேஜ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் என்கொயரி கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து சரியான டைமில் ஃபாலோ பண்ண முடியாதனால நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த பிரச்சனை இந்த CRMல உங்களுக்கு சால்வ் ஆகும். இது இல்லாமல் கூகுள் மை பிஸ்னஸோடைய மெசேஜிங் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் அது இல்லாமல் 24/7 லைவ் சேட் அண்ட் ஜூம் சப்போர்ட் இருக்குது. எனி டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஐ வில் ஷோ யூ. ஃபர்ஸ்ட் இந்த 7 days கோர்ஸ். 7 days கோர்ஸ் ஆல்ரெடி எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, 7-day டயபெட்டிக் கோர்ஸ் சைனிங் அப் ஃபார்ம். லுக் அட் திஸ். எனக்கு ஒருத்தவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணுறாங்க. ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா Day 1 இமெயில் அவங்களுக்கு போயிடும். ரைட், Day 1 இமெயில் ஆட்டோமேட்டிக்காக ஃபனல்ஸ் உங்களுக்கு ரேட் பண்ணி கொடுத்துரும். என்ன இமெயில் அவங்களுக்கு போகும் அப்படின்னா, வெல்கம் டு 7 days டயபெட்டிக் ரிவர்சல் கோர்ஸ். கீழே பாருங்கள், ஹலோ கான்டாக்ட் சொல்கிற உங்கள் லீடோடைய நேம், உங்களுடைய கஸ்டமரோட நேம், உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கு பே பண்ணி வந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 100 rupees இல்லை 1000 rupees. ரைட். ஸோ வெல்கம் டு 7 days டயபெட்டிஸ் ரிவர்சல் கோர்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் வீக். இந்த நிறைய விஷயம். ரைட், ஆல்ரெடி கண்டென்ட் வந்து எழுதி கொடுத்துருச்சு. நீங்கள் வேணால் எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே உங்கள் நேம் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் அதுவே சூஸ் பண்ணிடும். எல்லாமே AI பண்ணுற வேலை தாங்க. அண்ட் இங்கே இந்த வெயிட் பீரியட் வந்து 1 day. பிகாஸ் இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா 24 hours கழிச்சு அடுத்த நாளில் அடுத்த மெசேஜ் போகணும். ரைட். ஸோ அப்போ அடுத்த மெசேஜும் அதுவே எழுதி கொடுத்துரும் உங்களுக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் த பிளட் சுகர்னா என்ன, இன்சுலின்னா என்ன, அதை பற்றி ஒரு இமெயில். அதுக்கப்புறம் ஒரு 24 hours டிலே. ஓகே, நான் இதை அந்த AI க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து Day 3 இமெயில் பாருங்கள், நியூட்ரிஷன் டிப்ஸ். ஓகே, ஸோ நியூட்ரிஷன் டிப்ஸும் அதே கொடுத்துருச்சு. அண்ட் இந்த மாதிரி டெய்லி இது மூலியமாகவே நீங்கள் நிறைய லீட் ஜென்ரேட் பண்ண முடியும். சிம்பிளாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க, 7 days கோர்ஸ் டு ரிவர்ஸ் டயபெட்டிக் நேச்சுரலின்னு போட்டிங்க அப்படின்னா எத்தனை பேர் ஆப்டின் ஆவாங்க. சப்போஸ் நீங்கள் டயபெட்டிக் ரிவர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸை செல் பண்ணுறீங்க, ஆர் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, எனிதிங். இப்போ ஏசி செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராடக்ட் இமெயில் கோர்ஸ் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இது மூலிமா நீங்கள் குவாலிஃபைடு லீட்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். கான்வர்சேஷன் மூலிமா அவங்கள டீல் க்ளோஸ் பண்ண முடியும். ஆர் இது எல்லாமே வாட்ஸ்அப்பே பார்த்துக்கும். ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டெய்லி லீட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதோடைய இன்ட்ராக்ஷன் வாட்ஸ்அப் பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 7 days கோர்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரைட். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களோட டீம் இருக்காங்க.
24/7 24 மணி நேரமும் we are working for it. பிகாஸ் எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஆஸ்திரேலியா, கனடா, துபாய் அண்ட் யூஎஸ்ஏ எல்லா இடத்துலையும் இருக்கிறனால ரவுண்ட் த கிளாக் எங்கள் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் சாட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் அ லைவ் சாட் சப்போர்ட். இனிஷியலாக ஏயும் இருக்கும், ஹியூமன் சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே மெசேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இவங்க எல்லாமே ஹியூமன்ஸ் தான். உங்களுக்காக அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொஷின்ஸை அட்ரஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்காக அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணி உங்களை சால்வ் பண்ணுவாங்க. எவ்வளோ எனக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வரும். ஓகே, எனக்கும் என்னோட டீம் தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒர்க் பண்ணுற அதே டீம் தான் உங்களுக்கும் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிகாஸ் யாருமே இந்த அளவுக்கு 24/7 சாட் சப்போர்ட், லைவ் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. பட் வி ஆர் கிவிங். வி ஹவ் லோக்கல் டீம் சென்னையில். வி ஹவ் லோக்கல் டீம் தமிழில். ஈவன் சென்னையில் வந்து அப்பப்போ ஆஃப்லைன் ஈவன் கம்மிங் ஏப்ரல் 2nd வீக் ஆஃப்லைன் ஈவெண்ட் நடக்கும். அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ தட் இன் பர்சனாக நம்ம உட்காந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இது இல்லாமல் ஆன்லைன்லேயும் நம்ம கலந்துக்க முடியும். அண்ட் கிரியேட்டர் பிளானில் மட்டும் நீங்கள் வீக்லி லைவ் கோச்சிங் கால்ஸ் இருக்கும். ரைட், இங்கே கீழே போனீங்கன்னா கம்பாரிசன் கொடுத்துருப்போம் பாருங்கள். கம்பாரிசனில் கம்ப்ளீட் கம்பாரிசன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். கிரியேட்டில் என்ன கிடைக்கும், பிஸ்னஸ் அண்ட் அட்வான்ஸில் கிரியேட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும் அது எல்லாமே அன்லிமிட்டட். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் அன்லிமிட்டட். வியூ ஆல் ஃபீச்சர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் நம்ம கொடுத்துருவோம். கோச்சிங் கால்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி லைவ் கோச்சிங் கால்ஸ் இருக்கும் உங்களுக்கு கிரியேட்டர் பிளானில். அது இல்லாமல் பிஸ்னஸ் அண்ட் அட்வான்ஸ் பிளானில் டெய்லி லைவ் கோச்சிங் கால்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கிரியேட்டரை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் அட்வான்ஸ் பிளானை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐல் கோ பேக். ஸோ ஆட்டோமேஷன் சொல்லிட்டேன் அண்ட் மார்க்கெட்டிங்கும் சொல்லிட்டேன். மார்க்கெட்டிங்கில் சோஷியல் பிளானர் இங்கே தான் வந்து உங்களுடைய எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுவீங்க. எல்லாமே உங்களுக்கு இதுவும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ப்ளஸ் மீடியா ஸ்டோரேஜ், இங்கே தான் எல்லா மீடியாஸும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோல்டர் வைஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி எல்லா ஃபோல்டர்ஸ்லையும் உங்களுடைய வீடியோஸ், இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கிளைண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ், பிளாட்டினம் டிஎம்சி பிளாட்டினம் ரிசல்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக. எல்லா இமேஜஸ் அண்ட் வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் இவங்க எல்லாமே என்னோடய கிளைண்ட்ஸோட வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் இமேஜஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிமோனியல்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் 3-4 இயர்ஸாக பீப்புள் ஆர் யூஸிங் ஃபனல்ஸ்டன். மந்த்லி அண்ட் இயர்லி பே பண்ணுறாங்க. இயர்லி 1.2 lakhs பே பண்ணக்கூடிய அதே சிஸ்டம் தான் உங்களுக்கு இன்றைக்கி லைஃப் டைம் கிடைக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் விக்னேஸ்வரி கண்ணா, ஷீ இஸ் அ பிஸ்னஸ் கோச். தமிழ்நாடு ஆண்டர்பிரனருக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஃபனல்ஸ்டன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால வேறு லெவலில் ரீச் அவுட் பண்ண முடியுது. கம்ப்ளீட்டாக அவங்களுடைய சிஸ்டம் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியுது. மந்த்லி 10 to 20 lakhs ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் மந்த்லி இப்போ ரீசெண்டாக 2 month மந்த்லி 1 crore கிராஸ் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி லிவரேஜ் பண்ணாங்க. ரைட், ஸோ அந்த மாதிரி உங்களால் லிவரேஜ் பண்ண முடியும். ஈவன் ராஜரிஷி எடுத்துக்கோங்க. ராஜரிஷி வந்து ஃப்ரம் த ஃபிஷர்மேன் ஃபேமிலி, ஒரு மீனவன் ஃபேமிலியிலேருந்து அவருக்கு இங்கிலீஷ் புரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது. ஓகே, இருந்தாலும் அவருடைய ஆர்வம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆஸ் அ லைஃப் கோச்சாக, ஆஸ் அ ஸ்பிரிச்சுவாலிட்டி கோச்சாக ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஃபனல்ஸ்டன் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு மந்த்லி 1 lakh and 2 lakhsலாம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் லாஸ்ட் டைம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்பொழுது 1 lakh ப்ராடக்ட் லான்ச் பண்ணார். 5 daysல 5 clients க்ளோஸ் பண்ணார். 5 நாள் 5 லட்சம் க்ளோஸ் பண்ணார். 5 clients வந்து பே பண்ணாங்க. பிகாஸ் என்னுடைய கோச்சிங் ப்ரோவில் வந்து ஹை டிக்கெட் கோச்சிங் பற்றி நம்ம நிறைய ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய கம்யூனிட்டி அக்சஸ் கிடைக்கும். ரைட், கம்யூனிட்டி அக்சஸில் யூ கேன் இன்ட்ராக்ட் வித் ஆல் தீஸ் மெம்பர்ஸ். எல்லாரும் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஏஐ இமேஜஸ், ஏஐ வீடியோஸ் இங்கே லேர்ன் பண்ணுற விஷயம் எல்லாம் இங்கே தான் ஷேர் பண்ணுவாங்க. ஈவன் அவங்களுடைய கேஸ் ஸ்டடிஸ் இங்கே ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ் ஷேர் பண்ணியிருக்கார். ஐ கெயின்ட் அனதர் 2 high ticket clients worth 3 lakhs. ஸோ 3 lakhs பே பண்ணக்கூடிய 2 high ticket clients க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் 7 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு அந்த 15 daysலேயே. பிகாஸ் அவர் ரீசெண்டாக தான் அந்த ஹை டிக்கெட் சேலஞ்ச் லான்ச் பண்ணார். 15 daysல 7 lakhs வந்து எடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கேஸ் ஸ்டடிஸ், டெஸ்டிமோனிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ஷேர் பண்ணது. ஸோ நாட் திஸ் ஒன். I generate large number of quality leads every. I gained 2 high ticket clients for 3 lakhs. இதுக்கு முன்னாடி இப்போ ஷேர் பண்ணது. ஸோ இந்த மாதிரி உங்களாலையும் ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். சரியான லீட்ஸை நீங்கள் கொண்டு வந்து ஜஸ்ட் 1 monthக்கு முன்னாடி தான் போட்டிருக்காரு. இப்போ நான் 3 lakhs அச்சீவ் பண்ணுவேன்னு. பட் அவர் 10 lakhs ஆல்மோஸ்ட் அவர் அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் இன்டென்ஷன் அண்ட் டேக்கிங் ஆக்ஷன். சரியான டூல்ஸும் சரியான சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பிகாஸ் பீப்புள் நம்ம கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். பிகாஸ் வி ஹாவ் அ லாட் ஆஃப் நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்ம என்விரான்மெண்ட் நம்மளை பண்ண விடாது. பட் சரியான சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை ஃபெயில் பண்ண விடாது. அந்த சிஸ்டம் தான் உங்களுடைய என்டையர் ஃபனல்ஸ் ஜோனும். ஓகே, ஸோ ஃபனல்ஸ்னு கிரியேட்டர் பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபார் எனி ஒன் ஹூ வாண்ட் டு க்ரோ ஆன்லைன்,
லைக் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆர் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷன், யாரெல்லாம் ஆன்லைனில் பீப்புளை ரீச் அவுட் பண்ணணும், இல்லை ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும், இல்லை ஃபேஸ்லெஸ் அவங்க ஃபேஸை காமிக்காமலே நீங்கள் வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ணணும், அண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், மந்த்லி 1 to 3 lakhs ஈஸியாக earn பண்ணணும் அப்படின்னா, பாசிவ் earn பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டர் இட்ஸ் அ பேசிக் பிளான் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இந்த என்டையர் கிரியேட்டர் பிளானும் பிஸ்னஸ் பிளானில் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் த பிஸ்னஸ் செகண்ட் டயர் பிஸ்னஸ் பிளான் வரவங்களுக்கு நார்மலாக 10,000 per month நம்ம சார்ஜ் பண்ணுறது. நீங்கள் ஒரு டீச்சபிள் கன்வெர்ட் கிட்ட நிறைய ஃபியூச்சர்ஸு தனித்தனியாக நீங்கள் $100 $200 மந்த்லி பே பண்ணுறது, இங்கே டோட்டலாக இங்கே 10,000 per month நீங்கள் பே பண்ணுறது. பட் இன்றைக்கி நீங்கள் இயர்லி போகிறதா இருந்தால் ஜஸ்ட் 4,000 சம்திங் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இயர்லி பிளானில். ஆர் ஜஸ்ட் 2.9 lakhs நீங்கள் கம்ப்ளீட்டாக லைஃப் டைமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நோ மந்த்லி ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். இது வரைக்கும் இந்த ஆஃபர் உங்களுக்கு நான் கொடுத்ததில்லை, இனி கொடுக்க போகிறதும் இல்லை. ஆஸ் ப்ராமிஸ் பிகாஸ் யாருமே இது வரைக்கும் என்னுடைய எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ்க்கு இந்த ஆஃபர் நான் கொடுத்ததே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, என்ன பிளான் அட்வான்ஸ் பிளான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து நான் லான்ச் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜரிஷி எடுத்திருந்தார், ரைட்? ஸோ ராஜரிஷி வந்து அட்வான்ஸ் பிளான் வந்து எடுத்திருந்தார், லைக் பே பண்ணியிருந்தார். பட் அதை விட டபுள் த மணி வந்து அவர் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டார். முதல்ல 10 lakhs வந்து ஆல்ரெடி அவர் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டார் ஆக்சுவலாக. ஸோ ஃபனல்ஸனை பொறுத்த வரைக்கும் ROI கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் 6 months to 1 year உங்களால் டபுள் த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் இந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஆர் நியூ பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஐம் டேம் ஷுவர் அபவுட் தட். ஓகே, இஃப் யூ டேக் ஆக்ஷன் வில் கெட் த ரிசல்ட்ஸ். அதுக்கான சப்போர்ட் வந்து லைவ் சாட் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பிஸ்னஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் சிஸ்டம். ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன வேணும்? ஆஃப்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஆஃப்லைனில் ஒரு ஸ்டோர் வேணும். அப்போ தான் மக்கள் ரீச் அவுட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்டை பார்ப்பாங்க, டெமோ கொடுக்க முடியும், வாங்குவாங்க. சேம் வே நார்மல் ஆஃப்லைனில் மந்த்லி எவ்வளோ பே பண்ணுவீங்க? ரெண்ட் ஒரு 1 lakh 50,000 மந்த்லி பே பண்ணுவீங்க, ரைட்? பட் ஆன்லைனில் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டோர் வேணும். அது ஆன்லைன் வெப்சைட் அண்ட் ஃபனல்ஸ், லேண்டிங் பேஜஸ், ஒரு ஆன்லைன் ஸ்டோர், ஷாப்பிஃபை மாதிரி ஸ்டோர்லாம் தேவைப்படும். இது எல்லாமே கொடுக்கக்கூடியது ஃபனல்ஸ்டன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய funnelsden.com என்னுடைய பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஃபனல்ஸ்டன் தான் ரன் ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட் வெப்சைட்டாக இருக்கட்டும், பிளாகாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஸ்டோர், என்னுடைய இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபனல்ஸ்டன் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிகிட்ருக்கணும் அதை தான் உங்களையும் நான் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் வந்து இனிஷியலாக 2019 வந்து என்னுடைய ஹீலிங் கோர்சஸ் அக்யூப்ரெஷர் வந்து நான் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3,000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஹீலர் ஆகிறதுக்கு, டிசீஸை ரிவர்சல் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் மல்டிபிள் crores ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சேம் ஃபனல்ஸ் தான் இன்டிகிரேட் பண்ணி உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். 2019 நான் வந்து மந்த்லி 1.5 லட்ச ரூபா டூல்ஸ் மட்டும் பே பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நீங்கள் அவ்வளோ பே பண்ண தேவையில்லை மந்த்லி. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக உங்கள் பிஸ்னஸை லான்ச் பண்ண முடியும், ஸ்கேல் பண்ண முடியும், க்ரோ பண்ண முடியும். $0 $1 billion பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இந்த பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் லைக் டானி ராபின்ஸ், ஃப்ராங்கன்ஸ் எல்லாருமே சேம் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறீங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் இந்தியாவுக்கு நான் ஈஸியாக இந்தியன் ருபீஸில் கம்மியான ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நார்மலாக 10,000 per month உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளான். பட் இன்றைக்கி வந்து நீங்கள் லைஃப் டைமாக வித்தவுட் எனி மந்த்லி ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் இன்றைக்கி நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஃபியூ மோர் ஹவர்ஸ் தான் இருக்குது. 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், இந்த டிஸ்கவுண்ட் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, மேபி இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்காது. பட் வாட் எவர் ஆஃபர் இஸ் அவைலபிள், ப்ளீஸ் கிராப் இட். கண்டிப்பாக, ஏன்னா இந்த ஆஃபர் திரும்பவும் கிடைக்காது. பிகாஸ் லாஸ்ட் இயர் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ திரும்ப கேட்கும்போது நான் கொடுக்கல. பட் இந்த தடவை நீங்களும் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்களோ. த சேம் ஆஃபர். ஓகே, இட்ஸ் நாட் அ சேம் ஆஃபர், இட்ஸ் அ பெட்டர் ஆஃபர்னு சொல்லலாம். ஓகே, பிகாஸ் 3 டிஃப்ரெண்ட் பிளானாக கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஒரே ஒரு பிளான் தான் இருந்துச்சு, அதுவும் ஹை டிக்கெட் பிக்கர் பிளானாக இருந்துச்சு. பட் இப்போ 3 நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ. கிரியேட்டட் பிளான் இஸ் ஃபார் எவ்ரி ஒன், யாராக இருந்தாலும் சரி, ஈவன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கிரியேட் பண்ண தேவைப்படும். பிகாஸ் ஆன்லைனில் க்ரோ பண்ணுறதுக்கு ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படும். பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக க்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பிளான் இஸ் மஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா இதில் தான் கம்ப்ளீட்டாக டொமைன்ஸ், வெப்சைட்ஸ் அண்ட் ஆன்லைன் ஸ்டோர் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடும். அண்ட் இது இல்லாமல் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் உள்ளே வந்துடும், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் நீ இன்டெகிரேட் பண்ண முடியும், அண்ட் SMS மார்க்கெட்டிங், லைக் இ-காமர்ஸ், பேமெண்ட் கேட்வேஸ். பேமெண்ட் கேட்வேலாம் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இன்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் மேனுவலாக வாங்கக்கூடாது, ரைட்? ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ ரேசர் பேயில், இந்தியன் கேட்வேயில் ஆர் இன்டர்நேஷ்னல் கேட்வேயில் நீங்கள் பேமெண்ட் வாங்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். டெய்லி உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அன்லிமிட்டட் யூசர்ஸ், அன்லிமிட்டட் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அண்ட் அது இல்லாமல் டெய்லி கோச்சிங் கால்ஸ் இருக்கும். லைவாக தமிழில் தான் டீச் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இது இல்லாமல் 24/7 லைவ் ஜூம் அண்ட் சாட் சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட்
இது இல்லாமல் யூ கேன் கோ ஃபார் அட்வான்ஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்ட்ராவாக ஓகே ஈவன் இந்த பிஸ்னஸ் பிளான்லேயே வந்து வி இன்க்ளூட் த கோர்சஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அன்லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். பட் இஃப் யூ நீட் அ கம்யூனிட்டி லைக் திஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ எஃப்டி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி, ரைட்? ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும்பொழுது வி ஹாவ் அ மல்டிபிள் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ். ஒரு பிஸ்னஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ என்னுடைய ஃபர்னஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் இருக்காங்க. லைக் கோர்ஸ் கிரியேட்டர்ஸ் அண்ட் கோச்சஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க, அண்ட் யூனோ லைக் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்பொழுது டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி நல்லா க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் எஜுகேஷன் மூலிமா மார்க்கெட்டிங் பண்ண முடியும், வேல்யூ ஆட் பண்ண முடியும், அண்ட் என்னுடைய ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்க ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இது இல்லாமல் ஈவெண்ட்ஸ், டெய்லி ஈவெண்ட்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ண முடியும். லீடர் போர்ட்ஸ் இருக்குது, மெம்பர்ஸ், இது எல்லாமே இந்த கம்யூனிட்டியில் வரும். ஸோ இந்த எல்லா கம்யூனிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ அ லைவ் கோச்சிங் கால்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் லைவாக ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஆப்பிள் ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்பொழுது க்யூவில் இருந்து எல்லோரும் வாங்குவாங்க, சரிங்களா இல்லையா? அது வந்து ஒரு ஈவன் லேக்ஸில் இருக்கும், ரைட்? மோர் தென் ஒரு லேக்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்டை கூட க்யூவில் இருந்து வாங்குவாங்க. பட் ஏன் உங்களால் முடியாது? கண்டிப்பாக முடியும். கம்யூனிட்டியில் தௌசண்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போய்ட்டு உங்கள் ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம். நான் வந்து வீக்லி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன், வீக்லி கோச்சிங் கால்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய ப்ராடக்ட் நாலேஜ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அண்ட் அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ வைக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் கிளைண்ட்ஸ் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ரஸ்ட்டை நீங்கள் பில்ட் பண்ண முடியும், வேறு லெவலில் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லி லைவ் கோச்சிங் கால்ஸ், அது இல்லாமல் கேமிஃபிகேஷன், ஒவ்வொருத்தருக்கும் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் நீங்கள் வந்து கேமிஃபைடாக அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போக முடியும். அண்ட் மெம்பர்ஸ் சேட் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து இந்த லேர்னிங் என்வரான்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் அட்வான்ஸ் பிளானில் உங்களுக்கு அஃப்லியேட் டேஷ்போர்ட் கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் அஃப்லியேட் டேஷ்போர்ட் ஹியர். அண்ட் யாரெல்லாம் வந்து இந்த ஃபைனான்ஷியலில் ஜாயின் பண்ணுறாங்களோ நார்மலாக வந்து வி கிவ் 25% ரெஃபரல் கமிஷன்ஸ். இப்போ உங்கள் மூலிமா ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் மந்த்லி இயர்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 1 lakh மேலே ஏர்ன் பண்ணுவீங்க பாசிவ் இன்கம். ஸோ நினச்சி பாருங்களேன், ஒரு 10 பேர் வராங்க, இல்லை 100 பேர் வராங்கன்னா அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, உங்களுடைய டேஷ்போர்டில் இந்த லிங்க் இருக்கும். இதே மாதிரி அஃப்லியேட் டேஷ்போர்ட் நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ், உங்களுடைய எக்ஸிஸ்டிங் லீட்ஸ், மெம்பர்ஸ் நிறைய பேரை உள்ளே கொண்டு வருவாங்க. நீங்கள் லீட்ஸ்க்கு செலவு பண்ணாமலே, காசு கொடுக்காம, மார்க்கெட்டிங் செலவு பண்ணாமலே நீங்கள் நிறைய வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும். நான் மார்க் ஜுக்கர்பர்க்கு பே பண்ணுறதுக்கு பதில் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூனிக் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அண்ட் நீங்களும் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், உங்கள் கிளைண்ட்ஸ்க்கும் இன்கம் ஜென்ரேட் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டேஷ்போர்ட் அக்சஸ் எல்லாமே உங்களுடைய பிளானில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஏஐ ஆட்ஸ் ஏஜென்சி. நார்மலாக ஒரு ஏஜென்சிக்கு போகிறீங்க, மந்த்லி வந்து மினிமம் 35,000 to 3 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, ஆட்ஸ் ரன் பண்ணி கொடுக்குறது. இது இல்லாமல் ஆட் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. ஆனால் இங்கே எல்லா ஆட்ஸுமே, ஃபேஸ்புக் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ், கூகுள், எஸ்இஓ, எல்லா ஆட்ஸுமே, ஈவன் டிக்டாக், லிங்க்டின் ஆட்ஸ் கூடமே உங்களுக்காக ஏஐ ரன் பண்ணி கொடுக்கும். அதுக்கான கம்ப்ளீட் சிஸ்டம் நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாமே டீட்டெயிலாக ஃபனல்ஸ்டன்குள்ளே இருக்குது. இது இல்லாமல் அப்பாயிண்ட் ஏஐ. நார்மலாக நீங்கள் funnelsden.com போனீங்க அப்படின்னா we have a ஏஜென்ட், ஏஐ ஏஜென்சி. நீங்கள் கீழே வாங்கலாம், கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டாக் டு அவர் ஏஜென்ட் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் பேசலாம் ஏஜென்ட் கிட்ட. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, எனி லாங்குவேஜ் எங்கள் ஏஜென்ட் வந்து உங்க கூட பேசுவாங்க. உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க, எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் லைக் ஃபனல்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன் வந்து நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணணும், எப்படி எங்கள் டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, எவ்வளோ ப்ரைஸிங், எல்லாமே எங்கள் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இதே மாதிரி ஏஜென்ட்ஸை நீங்கள் ஹையர் பண்ண முடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. ஓகே, அன்லிமிட்டடாக லைஃப் டைமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட்? பாயிண்ட் ஏன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் சேட் ஏஜென்ட்டும் இருக்குது. சில பேர் வந்து பேச விருப்பப்படலையா, ஓகே சேட்டில் நீங்கள் வந்து பேசலாம் அந்த ஏஜென்ட்ஸ் கூட. இது எப்படி ட்ரெயின் பண்ணுறது, உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே ஒரு சில பேர் உங்களை வெல்கம் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. வெல்கம் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு ஷோ பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும், என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய இ-காமர்ஸ் சைட்டில் ஒருத்தர் வெல்கம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது, அடுத்த 10% இந்த ஆஃபர் முடிய போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க புஷ் பண்ணி செல் பண்ணால் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சேல்ஸு, சப்போர்ட் அண்ட் யூனோ என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே இந்த ஏஐ பார்த்துக்கும். இது எல்லாமே அட்வான்ஸ் பிளானில் இன்க்ளூட் ஆகிருக்கு. தட்ஸ் வை என்னுடைய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அட்வான்ஸ் பிளானுடைய லைஃப் டைமில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் அட்வான்ஸ் பிளான் நீங்கள் போகலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பிஸ்னஸ் பிளான் வந்து எனி ஒன் வாண்ட் டு கோ த பிஸ்னஸ். ஓகே, அன்லிமிட்டட், எல்லாமே அன்லிமிட்டட், எந்த லிமிடேஷனும் கிடையாது, எல்லாமே அன்லிமிட்டடாக. ஈவன் நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் அன்லிமிட்டடான கான்டாக்ட்ஸ் இமெயில் அனுப்ப முடியும் வித் ஒரு ஓன் எஸ்எம்டிபி. அண்ட் வாட்ஸ்அப்பும் நீங்கள் அன்லிமிட்டடாக அனுப்ப முடியும் வித் ஒரு ஓன் எஸ்எம்டிபி சாஃப்ட்வேர், சாரி
வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர், வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் ஆட் ஆன் இருக்குது, அது வேணால் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ஃபேஸ்புக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகேங்களா? அண்ட் அட்வான்ஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அஃப்லைட் மார்க்கெட்டிங், கம்யூனிட்டி பில்டிங் அந்த மாதிரி போனீங்கன்னா கோர்சஸ் வந்து நான் பிஸ்னஸ்லேயே இப்போ நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்களும் உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு கோர்சஸ் கொடுக்கலாம். லைக் ஆன்போர்டிங் ட்ரைனிங் கொடுக்கலாம். பிகாஸ் டீம்னு வரும்பொழுது சில பேர் ரிசைன் பண்ணுவாங்க, சில பேர் நியூவாக வருவாங்க. சரி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அழகாக கோர்சஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை வாட்ச் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் கொடுக்கலாம். ஆர் கோர்சஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் பிளானில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே டீச்சபிள் மாதிரி இந்த மாதிரி கோர்ஸ் அக்சஸ் நீங்கள் கொடுக்கலாம். சி எவ்வளோ கோர்சஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கோர்ஸ் அக்சஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். பிஸ்னஸ் பிளானில் அன்லிமிட்டட் கோர்சஸ், அன்லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ், தேர் இஸ் நோ லிமிடேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி கோர்ஸ் அக்சஸ் கொடுக்கலாம். ஈவன் இதில் சர்ச் ஃபீச்சர் சூப்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூகுள் டைப் பண்ணுறேன் அப்படின்னா எங்கெல்லாம் நான் அந்த கூகுளை பற்றி பேசியிருக்கணும். ஓகேங்களா? கூகுளோடைய செஷன்ஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், அழகாக அதில் போய் வாட்ச் பண்ணுவாங்க, கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் டூப்பர் ரெஸ்பான்சிவ் பிளாட்ஃபார்ம் இது, ரைட்? அண்ட் அட்வான்ஸ் பிளான் போகிறதா இருந்தால் அலாங் வித் கோர்சஸ், கம்யூனிட்டி அண்ட் அஃப்லி டேஷ்போர்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் அன்லிமிட்டடாக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸுக்கு, டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு நீங்கள் சர்வ் பண்ண முடியும். லைவ் ஸ்ட்ரீமிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். நீங்கள் ஜூம் அக்கௌண்ட் தேவை. ஜூம் அக்கௌண்ட்டுக்கு நிறைய பேர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் வந்து அவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் இதில் கோச்சிங் லான்ச் பண்ணுறது மூலிமா, கம்யூனிட்டி லான்ச் பண்ணுறது மூலிமா, ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக உங்களுடைய கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் எப்பயுமே உங்களுடைய ஈகோசிஸ்டத்துக்குள்ளே வச்சுக்க முடியும். ரிக்கரிங் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். மந்த்லி இயர்லி மெம்பர்ஷிப் மாதிரி பே பண்ண வைக்க முடியும். நிறைய பேர் அப்படி தான் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டு பி இந்த கம்யூனிட்டி. நீங்கள் school.com கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மலாக வந்து மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னு நிறைய பேர் க்ரோஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் பேமெண்ட் கேட் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நானே பாருங்கள் 3 lakhs போட்டிருக்கு, ரைட்? ஸோ ஒன் டைம் வந்து 3 lakhs இந்த மெம்பர்ஷிப். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ண முடியும். மந்த்லியோ இயர்லியோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்கள் உள்ளே என்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 850 டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம். சாரி, 650 டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் ஃபனல்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய ஒர்க் ஷாப் வந்து நடக்குங்க, 4 days ஒர்க் ஷாப். அந்த 4 days ஒர்க் ஷாப்பில் 60 டிஃப்ரெண்ட் ஹேக்ஸ் சொல்லி தருவேன் உங்களுடைய ப்ராஃபிட்டை டபுள் பண்ணுறதுக்கு. 16x வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட்டை க்ரோ பண்ண முடியும் இந்த 60 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹேக்ஸை பொறுத்து. இந்த 60 ஸ்ட்ராட்டஜியுமே இந்த ஃபனல்ஸ் தான் யூஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் இது வந்து ரோபஸ்ட் சிஸ்டம். ஆல்மோஸ்ட் 850 டெவலப்பர்ஸ் மட்டுமே இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் thousands ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற டிபார்ட்மெண்ட். பட் டெவலப்பர்ஸ் மட்டுமே 850 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரோபோ சிஸ்டமாக மாற்று. பிகாஸ் அதான் சொன்னேன் இல்லைங்களா, $1 billion யூஸ் பண்ணுறவங்களும் சரி, $1 million ஏர்ன் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் டோனி ராபின்ஸ் மாதிரி பெர் ஹவர் $1 million சார்ஜ் பண்ணுறவங்களும் இதே பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் ரோபோஸ் பிளாட்ஃபார்ம் தான் நீங்களும் யூஸ் பண்ண போகிறீங்க லைஃப் டைமாக. you will never ever get this offer. Okay, so monthly yearly subscription உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் you go for the lifetime deal. After 31st இந்த ஆஃபர் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். மற்றபடி இயர்லி ஆஃபர் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங்கில் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் அப் டு 60% டிஸ்கவுண்ட் வரைக்கும் இந்த ப்ரைஸ் எடுத்துப்பீங்க. அண்ட் யூ வில் கெட் அ கிராண்ட் ஃபாதர் பிளான். அதாவது நீங்கள் இன்றைக்கி என்ன பே பண்ணுறீங்களோ இதே ப்ரைஸிங் தான் மந்த்லியும் இயர்லியும் நீங்கள் பே பண்ணுவீங்க. அன்டில் அன்லஸ் நீங்கள் கேன்சல் பண்ணாத வரைக்கும் சேம் ப்ரைஸிங் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த விஷயமா இல்லை. நான் தான் சொல்ல 3 yearsக்கு முன்னாடி, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விக்னேஸ்வரி கண்ணா 3 years முன்னாடி ஜாயின் பண்ண அவங்க என்ன அன்றைக்கி பே பண்ணாலும் அதே தான் இப்பயும் பே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஈவன் ராஜரிஷி அவங்களும் அதுதான் பே பண்ணிட்டாங்க. இப்போ லைஃப் டைம் டீலும் எடுத்துட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து லைஃப் டைம் டீல் பக்கம் போயிட்டுருக்காங்க. மந்த்லி ஆர் இயர்லி பேமெண்ட் வந்து அதே ப்ரைஸிங் தான் போயிட்டுருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்களும் சேம் ப்ரைஸில் தான் இருப்பீங்க. ஸோ நான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ். அன்றைக்கி என்ன ப்ரைஸோ அதுதான் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ப்ரைஸை நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியுதோ கிரியேட்டர் பிளானில் போயிருங்க அட்லீஸ்ட். ஓகே, ஸோ தட் உங்கள் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பிளான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் அன்றைக்கி என்ன ப்ரைஸோ அதுக்கு பிஸ்னஸ் பிளானுக்கு மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ வில் கிவ் சம் டிஸ்கவுண்ட். பிகாஸ் கிரியேட்டர் பிளான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு லைஃப் டைம் டீல் இருக்கிறனால ஐ கேன் கிவ் சம் டிஸ்கவுண்ட். பட் இன்றைக்கி இதை லாக்இன் பண்ணிக்கோங்க எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இஸ் ஆர் மை ஃபைனல் நோட்ஸ். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு கூட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் அவங்களுடைய கேஸ் ஸ்டடீஸ் எப்படி வந்து ஃபண்ட்ஸ் மூலியமாக ஆட்டோமேட் பண்ணாங்க. அகமச்சன் இது எப்படி ஃபஸ்ட்டு 1 yearல மோர் தென் 35 lakhs அவர் எடுத்திருந்த அவருடைய கேஸ் ஸ்டடீஸ் கொடுத்துருப்பாங்க. விக்னேஸ்வரி கண்ணா அவங்களுக்கு எப்படி ஃபண்ட்ஸ் வந்து ஆட்டோமேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஷேர் பண்ணியிருப்பாங்க. சுபியா வந்து எப்படி ஃபஸ்ட் 1 monthly மோர் தென் 2 lakhs ஏர்ன் பண்ணாங்க.
அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அர்ஜுமந்த் அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் டாக்டர் வளர்மதி இவங்க மோர் தென் crore ஏர்ன் பண்ணாங்க as a பிரெத் கோச்சா. ஸோ அவங்களுக்கு எப்படி ஃபைனான்ஷியல் மூலியமாக ஆட்டோமேட்டிக் இவங்க கம்ப்ளீட் வெபினார் இதை மிஸ் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் பிளானில் இருக்கிறவங்களுக்கு வந்து யூ வில் கெட் a வெபினார் பிளாட்ஃபார்ம். அன்லிமிட்டடாக ஆட்டோமேட்டட் அண்ட் லைவ் வெபினார்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இல்லை நான் போட்டிருக்கோமா செகண்ட் ஓகே. ஸோ இதில் போட்டிருப்போம் இந்த இருக்கு பாருங்கள் வெபினார்ஸ். ஓகே, அன்லிமிட்டட் லைவ் வெபினார்ஸ் 1000 பீப்புள் வரைக்கும் நீங்கள் லைவ் வெபினார் பண்ண முடியும். அன்லிமிட்டட் ஆட்டோமேட்டிக் வெபினார் பண்ண முடியும். ட்ராக்கிங் எல்லாமே இருக்குது. என்னுடைய ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா 2019 எல்லா ஒர்க் ஷாப்புமே கம்ப்ளீட் ஆட்டோமேட்டட். பீப்புள் ஆட்ஸ் கிளிக் பண்ணுவாங்க, வெபினார் பார்ப்பாங்க அண்ட் தே பே என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்டையர் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷனை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, அது இல்லாமல் எல்லாருக்கும் அஃபிலியேட் கமிஷன் அப் டு 25% வந்து நம்ம ரெஃபரல் கமிஷன் வந்து இதில் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் போடுற காசை நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அஸ் ஐஸ்கிரீம் மணி இட்ஸ் எக்ஸ்ட்ரா இன்கம். உங்களுக்கு கோர் பிஸ்னஸில் ஒரு இன்கம் வரும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆஸ் அ அம்பாசிடரா, ஆஸ் அ ரெஃபரல் பார்ட்னரா. இட்ஸ் ஆப்ஷனல். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ தட். Okay, if you want to know more about, we have another like இன்னும் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் வந்து இங்கே நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். இதெல்லாமே டீம் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன் எப்படி இவங்க யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் ஸ்டில் இஃப் யூஆர் ஆன் த ஃபென்ஸ் இல்லை வேணுமா வேணாமான்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் மினிக்கி லைக் தனலக்ஷ்மி, ஓகே, த ஃபவுண்டர் ஆஃப் மினிக்கி இ-காமர்ஸ் சைட். இவங்க பர் டே 24 சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ பர் டே 100 சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஃபனல்ஸனுடைய வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ஆட்ஸ் மூலிமா நிறைய லீட்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் என்கொயரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பே வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா கேஸ் ஸ்டடீஸுமே இங்கே ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ தட் இவங்க எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி வந்து க்ரோ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் காட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரஸ்ட்டு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் டு மேக் த டிசிஷன். பிகாஸ் கண்டிப்பாக யூ வில் தேங்க் மீ லேட்டர். இன்றைக்கி எடுத்த டிசிஷன் கண்டிப்பாக யூ தேங்க் மீ. பிகாஸ் நிறைய பேர் தேங்க் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி எடுத்த டிசிஷனுக்கு. ஸோ அதனால் நீங்களும் எனக்கு தேங்க் பண்ணுவீங்கன்னா அந்த ஒரு எண்ணத்தில் தான் உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு லிட்டில் புஷ் கொடுக்குறேன். எஸ், பிகாஸ் ஆஃபர் இஸ் கோயிங் டு க்ளோஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 11 hours இருக்குது 10% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டுக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது இந்த ஹவர்ஸ் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ப்ரைஸ் இந்த ஆஃபர் இல்லாமலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் வாட் எவர் த ஆஃபர்ஸ் அவைலபிள் ரைட் நவ் வென் யூ ஆர் சீயிங் திஸ் வெப்சைட், go and get it. Don't wait for it. ஓகேங்களா? ஸ்டில் இஃப் யூ நீடட் சப்போர்ட், உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது எப்படி என்ரோல் பண்ணது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, what you can do, you can send WhatsApp to 9884898080 so that நானும் என்னோட டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆர் யூ சென்ட் இமெயில் டு support@inguru.com. ஓகே, ஸோ இங்கேயும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ தட் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கள் டீம் உங்களுக்கு கால் பண்ணி ஆன்போர்டிங் புக் பண்ணுவாங்க. 1-to-1 Zoom ஆன்போர்டிங். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஒரு சிஸ்டத்தை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னுடைய கோச்சிங் கால்ஸ், டெய்லி கோச்சிங் கால்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், வீக்லி கோச்சிங் கால்ஸ் ஜாயின் பண்ணலாம். அண்ட் அப்பப்போ வந்து நாங்கள் விர்ச்சுவல் சம்மிட் கண்டக்ட் பண்ணுவோம். விர்ச்சுவல் சம்மிட்டில் எங்க கூட சேர்ந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஹை டிக்கெட் லான்ச் பண்ணுறது எப்படி, விர்ச்சுவலாக வைரல் கண்டென்ட் சேலஞ்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஆர் ஆஃப்லைன் சமிட், இப்போ ஏப்ரல் 2nd வீக் ஆஃப்லைன் சமிட் நடக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இன் பர்சன் எங்கள் கூட சேர்ந்து இது எல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ சென்னையில் we are there for you லோக்கல் டீம். அந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து டீமும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ரவுண்ட் த கிளாக். தூங்காமல் கொள்ளாமல் கிடையாது. எவ்ரி 8 hours ஷிஃப்ட்டுக்கு அவங்க மாறி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் தூங்காமல் ஒர்க் பண்ணாலும் வீல் சப்போர்ட்டிவ் அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீங்கள் உள்ளே என்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வீல் see you soon. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஃபார் ஸோ கீழே போங்க, கீழே போயிட்டு என்ன ஆஃபர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. கிரியேட்டர் பிளான், பிஸ்னஸ் பிளான், அட்வான்ஸ் பிளான். என்னோட ரெக்கமெண்டேஷன் அட்வான்ஸ் பிளான். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, அஃபோர்ட் பண்ண முடியல அட்லீஸ்ட் யூ கோ ஃபார் கிரியேட்டர் பிளான். ஓகே, பி ரிசோர்ஸ்ஃபுல். ஓகே, லைக் வாட் ஆர் த ஆப்ஷன், என்ன மாதிரியான வழிகளில் இதில் என்ரோல் பண்ண முடியும்னு பாருங்கள். லைக் என்னால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, லைக் யூ கேன் கோ ஃபார் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ். ஸோ நான் ரேசர் பேல உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வேணால் நான் எனபிள் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் கிரெடிட் கார்டு செஞ்சுன்னா ஈஸியாக, பிகாஸ் நீங்கள் மந்த்லி பே பண்ணுறத வந்து நீங்கள் இந்த லைஃப் டைம் டீலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து லைக் மந்த்லி இஎம்ஐயாக நோ காஸ்ட் இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர் ஜஸ்ட் ரீச் அவுட் அவர் டீம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணும், ஹெல்ப் வேணும்னா ரீச் அவுட் அவர் டீம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் only thing is don't miss this opportunity. ஓகேங்களா? ஸோ தட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ட்ராவல் வித் யூ ஃபார் லாங் டேர்ம்.
ஓகே. ஸோ மோர் தென் 3 இயர்ஸாக வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இந்த ஃபனல் ஜோனில் மட்டும். பட் 2018 நான் அந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், வேறு லெவலில் க்ரோ ஆகிட்ருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் புதுசாக இருக்கும். பட் ஜஸ்ட் யூ ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங் யூனோ. அண்ட் என்னுடைய வெபினார்ஸ் எல்லாமே டெய்லி வெபினார்ஸ் இருக்குது, அட்டன் பண்ணுங்கள் அண்ட் லேர்ன் பண்ணுங்கள். ஃபனல் ஜோனில் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி எல்லாமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஐம் த லிவிங் எக்ஸாம்பிள். அது எல்லாமே என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாமே தே ஆர் லிவிங் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி உங்களாலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு தமிழில் இவ்வளோ சப்போர்ட் அண்ட் யூனோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்கல. ஈவன் இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்கல. இப்படி தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. பிகாஸ் வி ஆர் கிவிங் த பெட்டர் சப்போர்ட் இன் த வேர்ல்ட். ஐ கேன் ஃபேமிலி டெல் திஸ். ஓகே, என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் பே பண்ணுற அதே ப்ரைஸு நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து மந்த்லி அண்ட் இயர்லிக்கு சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு சொல்லலாம். 3 to 4 days ஆகும் நீங்கள் உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. 3 to 4 days. பட் இங்கே 3 minutes மேக்ஸிமம் 3 minutesல 24/7 லைவ் சாட் சப்போர்ட்டில் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படின்ட்டு இருக்கும் பொழுது வி ஆர் கிவிங் த பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி சப்போர்ட். பிகாஸ் சப்போர்ட் கொடுத்தா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ உங்களை ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்காக வி ஆர் கிவிங் ஆல் த சப்போர்ட்ஸ். பட் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் மட்டும் தான், டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் மட்டும் தான். நீங்கள் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? பிகாஸ் ஒரு 2019 முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 10 lakh மேலே எனக்கு லோன், என்னுடைய ஜாப் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு பிஸ்னஸ்க்காக உள்ளே வரும்போது மிகப்பெரிய அடி இருந்துச்சு. பட் அப்போ நான் டிசிஷன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. என்ன டிசிஷன் அப்படின்னா, கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ண டிசிஷன். பிகாஸ் பிஸ்னஸ் பற்றி எந்த நாலேஜ் எல்லாமே எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ யார் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட லேர்ன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ கண்டிப்பாக அந்த லீப் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரஸ்ட் பண்ணி தான் நான் அந்த டிசிஷன் எடுத்தேன். பட் அன்றைக்கி எடுத்து அந்த டிசிஷன் என் லைஃப் வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணிச்சு. அப்புறம் இந்த கடன் வந்து 1 monthலேயே என்னால் அந்த 10 lakhs கடனை வந்து அடைக்க முடிஞ்சிச்சு. 2019 என்னுடைய வெபினார்ஸ், ஆட்டோமேட்டிக் வெபினார்ஸ் மூலியமாக ஆட்ஸ் இருக்கும், வெபினார்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, என்னுடைய அக்யூப்ரெஷர் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, அப்செல் ஆகும். ஸோ தட் கம்ப்ளீட்டாக 1 monthலேயே என்னுடைய லோன் அடைக்க முடிஞ்சிச்சு. அண்ட் யூனோ அண்ட் அதுக்கப்புறம் க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைக் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ ஃப்ரம் அ புவர் ஃபேமிலி ஆல்மோஸ்ட் ஒரு 1500 per month சேலரியில் இருந்த அப்பா அம்மா, ரைட், அதை வச்சு தான் என்னுடைய ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் எல்லாமே லோன் வாங்கி தான் எல்லாமே போச்சு. அந்த மாதிரி இந்த புவர் ஃபேமிலியிலேருந்து இப்போ வந்து ஓவராலுக்கு என்னால் வந்து ஸ்டெபிளைஸ்டாக என்னால் லீவ் பண்ண முடியுது, என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடிஞ்சு அப்படின்னா அதுக்கான காரணம் அன்றைக்கி எடுத்த அந்த ஒரு டிசிஷன். ஓகே, ஸோ அந்த டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா go and take it. ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்சிருக்கும் பெஸ்ட்டு பெட்டர் ஆஃபர் இந்த இண்டஸ்ட்ரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை புரிய வைக்கிறது என்னுடைய கடமை. பிகாஸ் ஐ ஆம் சர்விங் எவ்ரி ஒன். ஸோ உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் மட்டும்தான் நான் வளர முடியும். நீங்கள் வளர்ந்தால் மட்டும் தான் நான் வளர முடியும். உங்களுடைய கேஸ் ஸ்டடிஸ் எனக்கு இருந்தால் மட்டும் தான் நானும் வளர முடியும். ஸோ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் ஒரு 100 ஹாஸ்பிட்டல் வந்து பில் பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம கீப் ஆன் ஆஸ் அ ஆண்டர்ப்ரனராக மல்டிபிள் வேல வந்து ஐம் ஹெல்பிங் த பீப்புள் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐம் டெல்லிங் யூ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் அ பிரதராக, ஆஸ் அ ஃப்ரெண்டாக, as a mentor, I'm just telling you. Okay, so take this opportunity. கண்டிப்பாக you will thank me later. கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் நம்முடைய லைவ் கோச்சிங் கால்ஸில் அண்ட் இன் பர்சன் ஆஃப்லைன் மீட்டப்லையும் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ ஃபார் ஆல்மோஸ்ட் 40 minutes கரெக்டாக நான் உங்களுக்கு என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வில் see you soon in the live session. Bye. எத்தனை பேர் கொஸ்டின்ஸ் இருக்கு ஆக்சுவலா இதை பார்த்துட்ட பிறகு? கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க can raise your hand so that I can unmute. Yeah. சொல்லுங்க அகஸ்டின். சார் நான் பே பண்ணிட்டேன் கிரியேட்டர் பிளானுக்கு. Yes, we received our money. Yes, we received. Yes. Thank you. ஓகே, நாளைக்கு கால் பண்ணுவாங்களா? எஸ், நாளைக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 1 year வந்து ஆட் பண்ணிடுவாங்க உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிளானில். அண்ட் அகைன் உங்களுக்கு ஒரு ஆன்போர்டிங் கொடுப்பாங்க. லைக் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பிளான் தான், பட் அந்த டியூரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. யா, ஓகே யா, ஓகே சார். ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடும். யா, ஷூர் ஆகஸ்டின், ஆல் தி பெஸ்ட். நம்ம மீட் பண்ணலாம். ஷூர், தேங்க்யூ. குட். ஸோ வேறு யாருக்காவது கேள்வி இருக்கா? கொஸ்டின் ஆஃப்டர் திஸ் வீடியோ?
பிகாஸ் ஆக்சுவலா அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆம், என்னாச்சு, ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ப்ளே பண்ணா ஆடியோ வரல ஆக்சுவலா. என்டையர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆடியோவே இல்ல. ஆ சம்டைம்ஸ் இந்த மாரி நடக்கும். ஓகேங்களா? அதாவது நான் எதுக்காக இத உங்களுக்கு ஷேர் பண்றேன் டிரான்ஸ்பரண்டானா, நான் ஒண்ணும் எல்லா நானும் உங்கள மாரி தான். ஓகேங்களா? எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். ஸோ அவ்ளோ நேரம் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணும்பொழுது, அந்த ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ளே பண்ணா ஆடியோ வரல. தூக்கி திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணேன். இது பிசினஸ்லயும் இப்படிதான். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு விஷயம் செய்யும்பொழுது, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணுவோம். அடி விழும். திரும்பவும் பண்ணணும். எந்தவித யோசிக்கவே கூடாது. வேற வழி இல்ல. ஜஸ்ட் ஈவன் அந்த வீடியோ இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். லைக் ஒரு டூல் வந்து புது டூல் ஒண்ணு நான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலா. இப்ப நான் பண்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு புது டூல் லைக் ஒரு பூம்னு ஒரு டூல் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த நியூ டூல் ட்ரை பண்ணனால இந்த மாரி ஆச்சு. ஓகே. லெட் மீ ஷேர் தட் டூல். பாருங்க. இதுதான் அந்த டூல் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ரைட்? ஸோ இந்த டூல் தான் நான் ரெக்கார்ட் பண்ணது. ஆ இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வீடியோஸ்ல போனீங்கன்னா தெரியும். சி ஓகே. ஆ இந்த வீடியோ ஐ வில் ஷோ யூ. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணேன். இதில ப்ளே பண்ணா சுத்தமா வாய்ஸ் இல்ல. ஓகே. ஸோ சுத்தமா வாய்ஸ் வரல. இ இ அப்புறம் திருப்பி இத நான் ரெக்கார்ட் பண்ணேன் அகைன். ஹலோ எவ்ரிஒன். ஸோ வெல்கம் டூ ஃபன்னல்ஸ் டன். ஸோ ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 22 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேங்களா? அந்த வீடியோ நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 22 மினிட்ஸ்ல முடிச்சுட்டேன். பட் ஆனா ஆடியோ இல்ல. திருப்பி செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணேன். வேற வழி இல்ல. ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஃபர்ஸ்ட்டே பெட்டரா தான் இருந்துச்சு. அத விட செகண்ட் ரொம்பவும் பெட்டரா அமைஞ்சுச்சு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா எல்லாம் நன்மைக்கு தான். ஓகே. ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது இன்னும் நிறைய கான்செப்ட் என்னால சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுச்சு. பிகாஸ் இதுல வந்து எடிட்டிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன். அது ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எண்ட் பண்ற வரைக்கும் நான் என்ன தப்பு பண்ணாலும் வரும். அந்த ஸ்க்ரீன்ல வரும் ரைட்? அப்படின்னு இருக்கும் பொழுது இதுல எடிட்டிங்லாம் பண்றதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. ஸோ இந்த டூல் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா. நீங்க மேக் யூஸ் பண்றதா இருந்தா இந்த டூல் நீங்க யூஸ் பண்ணுங்க. பூம்ன்னு சொல்லி BOOM பூம். மேக்ல இந்த டூல் அவைலபிளா இருக்கு. ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். நிறைய டூல்ஸ் வந்து நான் மேக்ல வந்து நான் ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி அப்படின்னா, ஐ ஹேவ் அ டூல் கால்ட் செட்டப்ன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் இங்க மேக் நீங்க யூஸ் பண்றீங்க? பிளாட்டினம் மெம்பர் திஸ் கிரியேட்டர் பிளான் ஜாயின் பண்ணணுமா? ராஜவேல் குட் கொஸ்டின். ராஜவேல் நீங்க பிளாட்டினம் மெம்பர் அப்படின்னா ஆல்ரெடி இந்த கிரியேட்டர் வந்து உள்ள இருக்கும். பட் நீங்க லைஃப் டைம் டீலா இருக்காது. பிளாட்டினம் மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து 6 மந்த்ஸோ 1 இயரோ நீங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரீயா குடுத்துருப்போம் ரைட்? ஸோ அத நீங்க ஆஃப்டர் 6 மந்த்தோ இல்ல 1 இயரோ கழிச்சு நீங்க மந்த்லி ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வரும். கரெக்ட்டா இல்லையா? மேபி 5000 10,000 15,000 வாட் எவர் இட் இஸ். உங்களுடைய நீங்க என்ன யூஸ் பண்ண டூல்ஸ்க்கு ஏத்த மாரி. பட் இங்க நீங்க லைஃப் டைமா அந்த டூல் அக்சஸ் பண்ணணும். இப்ப கிரியேட்டர் பிளான் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, ப்ளீஸ் கோ ஃபார் அ லைஃப் டைம் டீல். சோ தட் ஆஃப்டர் 1 இயர் கழிச்சும் நீங்க வந்து இந்த பிளான வந்து நீங்க லைஃப் டைமா யூஸ் பண்ண முடியும். வித்தவுட் எனி மந்த்லி ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். 2வது வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும். அப்படின்னா எனக்கு ஃபனல்ஸ் வேணும், கம்யூனிட்டி வேணும் அப்படின்னா, ஆட் ஆன் மாரி நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். அது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ, வாட் எவர் இட் இஸ் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனோ ஆட் ஆன் மாரி பை பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் குடுக்குறேன். கிரியேட்டர் பிளான் லைஃப் டைம்லயே இருக்கிறவங்க. ஏன்னா, திரும்பவும் அதுக்காக நீங்க பே பண்ணணும் அவசியம். கிரியேட்டர் ஆல்ரெடி நீங்க பே பண்ணா திரும்ப பே பண்ண அவசியம் இல்ல. பிகாஸ் ஆ வி ஆர் ஆல் நம்ம தமிழ் சொசைட்டில இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே கொஞ்சம் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஓகே. நம்ம வந்து ரொம்ப பிராண்ட் மாதிரி நீங்க இப்படிதான் பண்ணணும், அப்படிலாம் பண்ணணும்னா இல்லாம, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அதுக்கேத்த மாரி வி கேன் டூ அ ஃபேர் ஷேர்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோன்ட் வொரி அபௌட் தட். இஃப் யூ ரியலி நீட் த லைஃப் டைம் டீல் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் இட் ராஜவேல். ஓகேங்களா? பிகாஸ் பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல நான் ஃப்ரீயா குடுத்திருப்பேன். 6 மந்த் 1 இயர் ஃப்ரீயா குடுத்திருப்பேன். பட் இது வந்து ஆஃப்டர் 6 ஆர் 1 இயர்ஸ் கழிச்சு, இது வந்து மந்த்லி ஒரு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க போற மாரி தான் இருக்கும். ஓகே. ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின் ராஜவேல். புரிஞ்சுச்சுங்களா? குட், 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 குட். ஸோ இது ஓகே. இத பத்திலாம் நான் இன்னொரு செஷன்ல கிளியரா டீச் பண்றேன். ஏன்னா நெறைய பேர் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா மேக்ல தான் இந்த மாரி டூல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ ஆனா மேக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி லைக் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ரைட்? அண்ட் ஸோ அதனால இப்ப எடுத்தோனே எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் எர்ன் பண்ணும்பொழுது நீங்க அஃபோர்ட் பண்ணலாம். ஓகே. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? இது சம்மந்தமா? கிருத்திகா, ஜோதி ராபர்ட் அண்ட் டேனியல் இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? அப்ரஹாம்.
நோ கொஸ்டின். குட். ஓகே, ஓகே, ஓகே. நோ ப்ராப்ளம். குட். ஓகே. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். நான் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? 9884880880 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆர் support@inguru.com இதுக்கு இமெயில் பண்ணுங்க. ஓகே. யூ ஆர் கிளியர். சூப்பர் கிருத்திகா. சூப்பர். தேங்க் யூ ஸோ மச். ஸோ ஓகே. ஸோ இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ஃபைனலா இப்போ செஷன் முடியறதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்துடுறேன். ஸோ தட் இன்னைக்கான ஆஃபர் 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர். இன்னும் 3 ஹவர்ஸ் இருக்கு. கரெக்ட்டா 12 மணிக்கு இப்போ 9:00 ஆக போகுது. கரெக்ட்டா 12 மணிக்கு அந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். சப்போஸ் இதில வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? 98480080 அனுப்பிச்சிருக்கேன் இல்லைங்களா? இதே நம்பருக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, யூ நோ ஜிபே கூட பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தட் அவர் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் சோ ஃபார் லைக் யாரெல்லாம் வந்து கூட இருந்து பொறுமையா இருந்து லேர்ன் பண்ணீங்களோ. அண்ட் யூ கேன் ரீச் அவுட் அவர் டீம். ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. தேங்க் யூ. டேக் கேர் எவ்ரிஒன். பை.